நம்ம RLC KVL KCL பார்த்திருந்தோம். சர்க்யூட் ரிடக்ஷன் கூட பார்த்திருந்தோம். சீரிஸ் பேரலல் ரெசிஸ்டர் இண்டக்டர் கெபாசிட்டர். ஸோ அது ரிலேட்டடான ஒரு சில ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு அதே கண்டினியூ பண்ணோம். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இந்த சர்க்யூட்டோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நேற்று நம்ம இதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் பார்த்துருந்தோம். இந்த சர்க்யூட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. ஒரு கரண்ட், இப்போ ஒரு கரண்ட் இந்த பாயிண்ட் டிவைட் ஆக போகுது அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து ஷார்ட் வழியா பாஸ் பண்றது தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஏன்னா இங்க 0 ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, கரண்ட்க்கு ஆப்போசிஷனே கிடையாது. அப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகிற கரண்ட், இங்க இருந்து கரண்ட் ஸ்டார்ட் ஆயிட்டு வருது அப்படின்னு சொன்னா இந்த இடத்துல இந்த ஜங்ஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் இப்படி உங்களுக்கு கரண்ட் ஆக்சுவலா டிவைட் ஆகணும். இந்த பாத்துலயும் டிவைட் ஆகணும். ஆனா அப்படி ஆகாது. ஷார்ட் இருந்ததுன்னா ஷார்ட் வழியா தான் ஃபுல் கரண்ட்மே போகும். which means that இந்த 2 ohms ரெசிஸ்டர் வந்து இன்சிக்னிஃபிகன்ட். இது இருந்தாலும் ஒண்ணுதான், இல்லைனாலும் ஒண்ணுதான். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் இந்த ஜங்ஷன்ல ஆக்சுவலா 3 டிவைட் ஆகணும். இங்க அப்புறம் இங்க 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 3 டிவைட் ஆகணும். ஆனா இந்த ஷார்ட் இருக்கிறதுனால இந்த கரண்ட்டுமே போகாது. அப்ப இந்த சைடு இருக்கிற பிரான்ச்சுமே இன்சிக்னிஃபிகன்ட் ஆயிடும். அப்ப ஃபைனலா நமக்கு கரண்ட் எப்படி ஃப்ளோ ஆகுது, இங்க இருந்து ஸ்டார்ட் ஆகி 1 ohms வழியா வந்து இந்த ஷார்ட் வழியா வந்து இப்படி வந்து இந்த இடத்துல இந்த 3 ohms வழியா போய் ரிட்டர்ன் ஆயிடும். சரியா? அப்ப 1 + 3 4 ohms தான் இதுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இங்க வந்துட்டு XY AB அப்படின்னு சொல்லிட்டு இதை B எடுத்துக்காங்க. இந்த பாயிண்ட் வந்து B வச்சுக்கோங்க. அதை எழுத மறந்துட்டு இருக்கேன். ஓகே, இப்போ இதுல வந்துட்டு R in between X and Y points, R between AB, R between X and A, R between Y and B இப்படி ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்க ஃபர்ஸ்ட் X and Y எடுத்துக்கலாம். இந்த சர்க்யூட்ல என்ன நம்ம பண்ணியிருக்கோம், இப்போ இந்த சர்க்யூட் இப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சர்க்யூட்டை தான் இங்க எப்படி ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் RXY ஈக்குவலன்ட்க்கு. ஸோ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொன்னா ஏக்கும் பிக்கும் இடையில ஓப்பன் சர்க்யூட் ஆல்ரெடி இப்படிதான் கொடுத்துருக்காங்க. ஸோ நாம இங்க அந்த ஓப்பன் சர்க்யூட்டை அப்படியே ரீடைன் பண்ணிட்டோம். ஓப்பன் சர்க்யூட்னா என்ன அர்த்தம், வந்து நமக்கு கரண்டே இருக்காது. அதனால இந்த 2 ரெசிஸ்டன்ஸையும் நம்ம இங்க இக்னோர் பண்ணிட்டோம். ரைட்டா? அப்புறம் வேற என்ன பண்ணிருக்கோம், இந்த 5 ohms ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல ஒரு ஷார்ட் சர்க்யூட் இருக்கு. அப்ப கரண்ட் எப்படினாலும் இந்த ஜங்ஷன்ல வரும்போது ஷார்ட் வழியா தான் போக போகுது. 5 ohms தேவைப்படாது. அப்ப இந்த ஃபுல் சர்க்யூட்லயே இந்த 5 ohms நம்ம நெக்லெக்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த 5 ohms எடுத்துட்டோம் இங்க. சரியா? ஸோ ஃபைனலா சர்க்யூட் இப்படி நமக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. இது ஈஸி தான் ரெடியூஸ் பண்றதுக்கு இல்லையா? 2 and 4 in series. So 2 and 4 in series, 2 and 4 in series with 3 parallel. So 3 parallel with 2 + 4 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஸோ இங்க ரெடியூஸ் ஆகி இங்க வந்துடும். அதுக்கப்புறம் 3 சீரீஸ்ல இருக்கும். ஸோ 1 + 2 + அப்படின்னு போட்டுருக்கோம். ஸோ 5 ohms தான் இருக்கு ஆன்சர். செக் பண்ணி பாருங்க. அடுத்தது RAB ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ மெயின் சர்க்யூட்டர்ல இருந்து இந்த சர்க்யூட்டுக்கு நம்ம இப்போ வரணும். என்ன பண்ணிருக்கோம் பாருங்க. ஸோ ஏக்கும் பிக்கும் இடையில இருக்க ரெசிஸ்டன்ஸ் நமக்கு வேணும். ஸோ we can assume this as open circuit. ஓப்பன் சர்க்யூட்னா வோல்டேஜ் நமக்கு இங்க இன்ஃபைனைட், அப்ப கரண்ட் இருக்காது. ஸோ இந்த பிரான்ச் இந்த 1 ohmஸும் 2 ohmஸும் எடுத்துடலாம். அதெல்லாம் இங்க பண்ணிருக்கோம். 1 ohms 2 ohms ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிட்டோம். வேற என்ன பண்ணிருக்கோம், இதை அப்படியே பேக் சைட் புல் பண்ணிருக்கோம். இதையும் இங்க பேக் சைட்ல புல் பண்ணி வெளியே எடுத்துருக்கோம். நமக்கு கொஞ்சம் விஷுவலா ஈஸியா இருக்கும் அப்படின்றதுக்காக பாருங்க. ஸோ இங்க ஏனோட வெளில எடுத்துட்டோம், பினோட வெளில எடுத்துட்டோம். அவ்வளவுதான், சர்க்யூட் நமக்கு ரெடியூஸ் ஆயிடுச்சு. ஆல்ரெடி இந்த 5 ohms எடுத்துட்டோம் இல்லையா? பாருங்க எப்படி இருக்கு. ஸோ உள்ளார இந்த 2, 4 and 3 இப்படி வந்துருச்சு. ஸோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு இங்க இருந்து ஒரு கரண்ட் பாஸ் பண்ணா எப்படி போகும், கரண்ட் இப்படி வந்து இது ஜங்ஷன் ஆயிடுச்சு. ஸோ to divide to these 2 branches, 2 ohmsல இருக்கிறது தான் 4 ohmsல போகும். அப்போ இந்த கரண்ட் இப்படி வரும், இந்த கரண்ட் இப்படி வரும். மறுபடியும் ரெண்டுமே ஆட் ஆயிட்டு டோட்டல் கரண்ட் வெளில வந்துடும். ஸோ இந்த இடத்துல கரண்ட் டிவைட் ஆகுது, which means இது ரெண்டும் சீரீஸ், சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகுது. ஸோ இது ரெண்டும் சீரீஸ், 2 and 4 சீரீஸ். whereas 2 and 4 parallel with 3. சரியா? 2 and 4 parallel with 3. அதுக்கப்புறம் 6 series with the whole equivalent resistance and series with 1 ohms. So 9 ohms தான் நமக்கு ஆன்சர். அடுத்து RXA கேட்டிருக்காங்க, RXA கேட்டிருக்காங்க. ஸோ அப்பனா என்ன அர்த்தம், we are going to assume there is some voltage source between X and A. அப்ப Y and B ஓப்பன் சர்க்யூட்னு எடுத்துக்கலாம். இப்போ என்ன ஆகும் பாருங்க இந்த சர்க்யூட். ஸோ வெளியே புல் பண்ணிட்டோம் இந்த டெர்மினல், ஏ டெர்மினல்.
எக்ஸுக்கும் ஏக்கும் இடையில நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் கனெக்ட் பண்ணால் என்ன ஆகும், கரண்ட் இப்படி இங்கேருந்து ஃப்ளோ ஆகும். நம்ம இப்படி அஸ்யூம் பண்ணிக்கலாம் இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது அப்படின்ட்டு. ஸோ பாருங்க இங்கேருந்து கரண்ட் இப்படி ஸ்டார்ட் ஆகும். இந்த ஜங்ஷனில் வரும்போது ஆக்சுவலாக கரண்ட் வந்து டிவைட் ஆகும், ஆனால் இந்த இடத்துல ஆகாது. ஏன்னு சொன்னால் இங்கே பி வந்து ஓப்பன் சர்க்யூட் வச்சிட்டோம். ஓப்பன் சர்க்யூட்னா மறுபடியும் நம்ம இன்ஃபைனைட் வோல்டேஜ்னு சொல்லுவோம் இல்லையா, இன்ஃபைனைட் வோல்டேஜாக இருந்தால் கரண்ட் இங்கே பாஸ் ஆகாது. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் குரூப் எல்லாமே ஓப்பன் சர்க்யூட் கண்டிஷனில் இருக்கு. இட் வில் நாட் அலவ் கரண்ட் டு பாஸ். ஓப்பன் சர்க்யூட்னா இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸ் இல்லையா, ஸோ இது எல்லாமே இன்ஃபைனைட் ரெசிஸ்டன்ஸை ஆஃபர் பண்ண போகுது இந்த குரூப். அப்போ இந்த கரண்ட்டு இந்த குரூப் உள்ள வர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்போ என்ன ஆகும், இப்படியே டைவர்ட் ஆகி போகும். ஸோ இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி இப்படியே சர்க்யூட் நமக்கு க்ளோஸ் ஆகிடும். இப்போ RXA ஈக்குவல் டு ஜஸ்ட் சீரீஸ் காம்பினேஷன் ஆஃப் 6 and 1 ohms. ஏன் சீரீஸ் காம்பினேஷன், ஒரே கரண்ட் தான் ஃப்ளோ ஆகுது. ஓகே, ஸோ 7 ohms தான் இருக்கு ஆன்சர். அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க, YNB கேட்டிருக்காங்க. இப்போ YNB பிஏ வெளில எடுத்துருங்க, YNBக்கு இருக்கிறத பார்க்க போகிறோம். X and A வந்து இப்போ ஓப்பன் சர்க்யூட்னு வச்சுக்கோம். ஸோ YNB ப்ரூவ் பண்ணால் இதாக இருக்கும். இங்கே ஆல்ரெடி ஷார்ட் ஆகிடுச்சு 5 ohms. ஸோ 2 ohms இந்த ஷார்ட்டு, இந்த 1 ohm. X and A வந்துட்டு ஓப்பன் சர்க்யூட். ஸோ இந்த இது ஃபுல்லாக நமக்கு போச்சு. அப்போ 2 சீரீஸ் வித் 1. இந்த ஒரு ப்ராப்ளம்லேயே நிறைய நமக்கு காம்பினேஷன்ஸ் இருக்கிறதுனால நான் ஒரு ப்ராப்ளம் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் எடுத்து போட்டு பாருங்க. இது வந்து ஒரு டிபிக்கல் ப்ராப்ளம், நிறைய இதில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இது. ஸோ வித் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் ஆன் ஆல் எட்ஜஸ் ஆஃப் கியூப். கியூப்ல எல்லா சைட்ஸ்லையும் எல்லா எட்ஜஸ்னா இந்த ஒரு சைடோட 4 எட்ஜஸ், ஓகே, ஒரு பிளேனோட 4 எட்ஜஸ். ஸோ எல்லா எட்ஜஸ்லையும் ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. சரி, இங்கே 6 எடுத்துருக்கேன். ஸோ டயக்ராம் இப்படி தான் வரும். ஃபைண்ட் R equivalent at ends of the diagonal. ஏதாவது ஒரு எண்ட் டயக்னல்ல ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இது எப்படின்லாம் நீங்க பார்க்காதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மார்க் தான் இதெல்லாம், ஃபுல்லாக ஒர்க் அப்லாம் பண்ணிட்டு இருக்காதீங்க. RAB = 5/6 R தான் இருக்கு ஆன்சர். L வந்து சிமிலர் டு R. L கொடுத்துருந்தாங்கன்னா R பதிலாக இண்டக்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா Rக்கு என்னவோ அதே தான் வரும். C கொடுத்தாங்கன்னா கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா அப்படியே இந்த 5/6 6/5 போகணும், அவ்வளோதான். அடுத்தது 4th ப்ராப்ளம் பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்யூட் இருக்கு, 1 ohms 1 ohms. இது வந்து இன்ஃபைனைட் வரைக்கும் போகுது, n நம்பர் ஆஃப் சர்க்யூட்ஸ்னு வச்சுக்கோங்க. இதோட RAB கேட்குறாங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் as seen from the input side of the circuit அதான் கேட்குறாங்க. இதை நம்ம இப்போ இங்கே இருக்கிற இங்கேருந்து பார்க்கும்போது என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்குன்னா Rin அசியூம் பண்ணிக்கிறேன். ஸோ Rin எப்படி இருக்கும், ஆக்சுவலாக Rin எப்படி இருக்கும், இங்கே சர்க்யூட் ரெடியூஸ் ஆகி போட்டுருக்கோம் பாருங்க, சர்க்யூட் ரெடியூஸ் பண்ணி போட்டுருக்கோம் பாருங்க. ஸோ Rin will be equivalent to இந்த 1 ohms அப்படியே இங்கே வந்துடும், இந்த 1 ohms இங்கே வந்துடும். அதுக்கப்புறம் இருக்கிற மொத்த சர்க்யூட்டோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸை இங்கே போட்டுருக்கும். அதுவும் Rin தான் இருக்கும். ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது ஒரே மாதிரி தான் இருக்கு சர்க்யூட். என்ன இங்கே ஒரு பிரான்ச் குறைஞ்சிட்டு ஆகும், பட் இன்ஃபைனைட் நம்பர்னு இருக்கிறதுனால நம்ம அதே ரெசிஸ்டன்ஸை இங்கேயும் வச்சுக்கோம். சரியா? ஸோ இப்போ ஃபைனலாக எப்படி எழுதலாம், Rin or RAB equal to this 1 plus இது parallel combination. So 1 parallel Rin அப்படின்னு எழுதலாம். So 1 into Rin divided by 1 plus Rin. Just இந்த சைடு எடுத்துட்டு போங்க. Rin into 1 plus Rin is equal to 1 plus இது இங்கே மல்டிப்ளை ஆகிடும் இல்லையா, 1 plus Rin plus Rin வரும். ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம்ல வரும். குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ஸ்க்கு எப்படி ரூட் எடுத்தீங்களோ அதே மாதிரி எடுத்தீங்கன்னா இந்த ஆன்சர் வரும். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் 1 மார்க் ப்ராப்ளம். 1 plus √5 divided by 2 ohms ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எல்லுக்கும் இதே மாதிரி தான் வரும். R என்னவோ அதே தான் L. இண்டக்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா, கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னா ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ இதில் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 plus √5/2 பதிலாக √5 - 1/2 மாதிரி ஆகும். ஸோ R L C ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ப்ராப்ளம் வந்து சப்போஸ் இந்த இடத்துல ஒரு 1 ohms கொடுத்துருக்காங்க, இங்கே 1 கொடுத்துருக்காங்க அப்படின்னு இதே ஆன்சர் வராது இல்லையா? அப்போ எப்படி எழுதுவீங்க, இங்கே RAB எழுதும்போது சேஞ்ச் ஆகிடும். ஸோ ஈக்குவலன்ட் சர்க்யூட்லையும் இங்கே ஒரு 1 வருமா, இது Rன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலன்ட் சர்க்யூட்ல மட்டும் எழுதும்போது எப்படி வந்துடும், நமக்கு இன்னொரு ஒரு 1 இங்கே ஆட் ஆகிடும். +1 இன்னொரு 1 இங்கே ஆட் ஆகிடும். இந்த 1 இன்
parallel with in series with இந்த combination வந்துரும். So அப்ப டோட்டலா இந்த quadratic equation மாறும் இல்லையா? இப்ப வேற ஒரு I இன் வேல்யூ வரும். அது என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணி கமெண்ட்ல போடுங்க. ஜஸ்ட் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான். இந்த ஆர்ம்லயும் ஒரு 1 ohm ரெசிஸ்டன்ஸை ஃபுல்லா இன்க்ளூட் பண்ணிருக்கோம். ஸோ இந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகும் சேஞ்சஸ். அது எப்படி உங்களுக்கு இக்குவேஷன்ல போய் சேஞ்ச் ஆகுதுன்றத போடுங்க. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. Calculate the voltage to be connected across X and Y such that voltage across 2 ohm resistance is 10 volt. இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு அக்ராஸ்ல இருக்க வோல்டேஜை எடுத்துக்காங்க. Find IA and IB. IA, IB என்னன்னு find out பண்ணும். Total power loss in circuit find out பண்ணும். So வந்து combination of series parallel circuit, current division rule or whatever என்னன்னா இங்க அப்ளை ஆகுது. நம்ம இப்போ ப்ராப்ளம் சால்வ் பண்ணும்போது பார்க்கலாம். ஸோ நீங்க எப்படி ஸ்டார்ட் பண்ணுவீங்க? Calculate the voltage to be connected across XY. ஸோ நமக்கு VXY கேட்குறாங்க. VXY நமக்கு எப்படி நமக்கு கிடைக்கும்? இங்க எவ்வளவு வோல்டேஜ் போடணும்? இப்போ டோட்டலா இங்க ஃப்ளோ ஆகுற கரண்ட்டும் இந்த சர்க்யூட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சா வோல்டேஜ் கண்டுபிடிச்சிடலாம். அப்ப டோட்டல் கரண்ட் ஐயும் ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸும் தெரிஞ்சா V கண்டுபிடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் இது ரெண்டு தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றீங்க பார்க்கணும். இங்கோட டேட்டா கொடுத்துருக்காங்க. 2 ohmல இருக்க வோல்டேஜை கொடுத்துட்டாங்க. அப்ப இந்த 2 ohmல இருக்க கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? அதெல்லாம் இங்க பண்ணிருக்கோம்னா ஸோ V2 ohm equal to 10 volt. அப்ப I equal to V divided by R 5 amps கிடைச்சிச்சு. இந்த 2 ohmல ஃப்ளோ ஆகிற ரெசிஸ்டன்ஸ் தான் ஆக்சுவலா அந்த பேட்டரியில இருந்து வெளில வந்திருக்கும். அப்ப அதுதான் டோட்டல் கரண்ட். I தான் டோட்டல் கரண்ட். R equivalent ஃபைண்ட் அவுட் பண்ண அடுத்தது. ஸோ R equivalent இது ஈஸியான சர்க்யூட் தான் இல்லையா? 4 ம் 4 ம் parallel, 2 plus 5 plus parallel of 4 and 4. ஆனா இங்க நமக்கு 9 ohms கிடைச்சிருச்சு. ஸோ வோல்டேஜ் be connected பண்ண V is equal to I into R equivalent 45 volt. வேற என்ன கேட்டாங்க? நமக்கு இந்த IAIB கேட்டாங்க. IAIB ஃபைண்ட் அவுட் பண்ணாம கரண்ட் டிவிஷன் ரூல் யூஸ் பண்றோம். எப்படி? டோட்டல் கரண்ட் தெரியும், இங்க இருக்க கரண்ட் தெரியும், இதே கரண்ட் தான் இங்கேயும் வரப்போகுது. என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணோம்? 5 amps ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்ப இந்த ரெண்டு பிரான்ச்ல இருக்க கரண்ட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சரி, IA equal to இது என்ன? RB. இங்க ரெண்டுமே சேம்ன்றதால பிரச்சனையே இல்லை. RB divided by RA plus RBன்னு வந்துருக்கும். 4 divided by 8 into total current 5. IBக்கும் அதுதான் ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ்னால ரெண்டு கரண்ட்மே ஈக்குவலா வந்துருச்சு. அடுத்து இன்னொன்னு கேட்டிருக்காங்க, என்னது? பவர் லாஸ் இந்த சர்க்யூட். ஸோ பவர் லாஸ் இந்த சர்க்யூட் நமக்கு டோட்டல் கரண்ட் I தெரியும், ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் R தெரியும். அப்போ எவ்வளவு பவர் லாஸ் இருக்கும்? இந்த அளவுக்கு கரண்ட் இருக்கோ அதோட ஸ்கொயர், இந்த அளவுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் இருக்கோ அதை மல்டிப்ளை பண்ணணும், அவ்வளவுதான். ஸோ I ஸ்கொயர் பவர் லாஸ் தான் நமக்கு பவர் லாஸ். அது நமக்கு கிடைச்சிருச்சு. ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பாருங்க. இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் ப்ராப்ளம். A 50 microfarad capacitor is initially charged to accumulate 100 microcoulomb. So some Q. This is some C. One uncharged capacitor of 200 microfarad is connected across it in parallel. அப்ப இன்னொரு capacitor வந்துருச்சு. அப்ப C1 வச்சுக்கலாம், இத C2 வச்சுக்கலாம். How much charge will be transferred? ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு கெபாசிட்டன்ஸ் C1 எடுத்துட்டோம், 50 microfarad. அதை வந்து 100 microcoulomb சார்ஜ் பண்ணிட்டோம். அதுக்கு அக்ராஸ்ல இன்னொரு புது கெபாசிட்டன்ஸை கனெக்ட் பண்ணிட்டோம். இங்க இருந்து எவ்வளவு சார்ஜ் இங்க டிரான்ஸ்ஃபர் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ இப்படிதான் இருக்கும் சர்க்யூட் பாக்குறதுக்கு. C1 C2 எழுதிட்டோம். Q1 plus Q2 தான் 100 microcoulomb. பிகாஸ் இந்த ஃபுல் சார்ஜ் Q சார்ஜ் போய் இதையும் இந்த கெபாசிட்டன்ஸையும் சார்ஜ் பண்ணியிருக்கோம். அப்ப டோட்டல் Q1 plus Q2 equal to 100 microcoulomb. அடுத்தது பாருங்க. இப்ப நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். C is equal to Q by V as per definition of capacitance. அப்ப இதுல இருந்து Q by C equal to V எழுதலாமா? Q1 by C1 equal to V, Q2 by C2 equal to அதே V. ஏன்னா இது ரெண்டும் parallel இருக்கு. அப்ப சேம் வோல்டேஜ் தான் இருக்கும். அதனால Q1 by C1 equal to V, Q2 by C2 equal to V ன்னு எழுதிருக்கும். அதுல இருந்து ரேஷியோ எடுங்க. Q1 by Q2 equal to C1 by C2. C1 by C2 50 by 200 வேல்யூஸ் தெரியும். அப்ப இது ஒரு ஈக்குவேஷன் வருது. ஆல்ரெடி இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு, இது ஒரு ஈக்குவேஷன் இருக்கு. ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணுங்க. Q1 Q2 நமக்கு என்னன்னு தெரியும். சரியா? இந்த ப்ராப்ளம் பாருங்க. இது வந்து அதுல இருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட், பட் இதுவும் இம்பார்ட்டன்ட் தான். இல்ல பாருங்க, வோல்டேஜ் ஆஃப் 100 volt DC is applied across two capacitors in series. இங்க ரெண்டு கெபாசிட்டன்ஸ் சீரிஸ்ல இருக்கு, having 100 microfarad and 25 microfarad. Find the voltage drop across each capacitor. அப்ப இங்க சீரீஸ்ல இருக்கும்போது என்ன ஆகும்? வோல்டேஜ் வந்து டிஃபர் ஆகும். ஸோ V1, V2 வந்துடும்.
இதே ப்ரீவியஸ் ப்ராப்ளம் என்ன பார்த்தோம், பேரலல் இருந்துச்சு, சேம் வோல்டேஜ் இருந்துச்சு. இங்க என்ன சீரீஸ்ல இருக்கு, வோல்டேஜ் வேற வேற இருக்க போகுது. அதான் V1 + V2 = 100 அவங்களே கொடுத்துட்டாங்க. டோட்டல் 100 வோல்ட் அப்ளை பண்றோம்னு சொல்லிட்டாங்க. அது ஒரு ஈக்குவேஷன் ஆயிடுச்சு. இது சீரீஸ்ல இருக்கிறதுனால சேம் சார்ஜ் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். எப்படி சீரீஸ் ரெசிஸ்டன்ஸ்ல சேம் கரண்ட் ஃப்ளோ ஆகுமோ அதே மாதிரி சீரீஸ் கெப்பாசிட்டன்ஸ்ல சார்ஜ் சேமா இருக்கும். ஸோ Q = C1 V1 = C2 V2. சரியா? அங்க ப்ரீவியஸ் ப்ராப்ளம்ல வோல்டேஜ் சேமா இருந்துச்சு, இங்கே சார்ஜ் சேமா இருக்கும். இப்ப C1 வேல்யூ நமக்கு தெரியும், C2 வேல்யூ தெரியும், அதை போடுங்க. ஸோ இது ஒரு ஈக்குவேஷன். ரெண்டு ஈக்குவேஷன் கிடைச்சிச்சா in terms of V1 and V2. So you can find out V1 and V2. Hello friends, last lectureல RLC series parallel circuits பார்த்திருந்தோம். இப்போ ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். ஸோ இதுல நிறைய பேருக்கு கன்ஃபியூஷன் இருக்கு. கன்ஃபியூஷன் சொல்றதை விட இந்த ஃபார்முலாஸை மாத்தி மாத்தி போட்டுடுறோம், அதனால தப்பு வருது. அதை ஈஸியா ரிமெம்பர் பண்றதுக்கு நான் இப்போ வழி சொல்றேன். ஸோ டெல்டா டு ஸ்டார் டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஸ்டார் டு டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்போதுமே ஒரு ஞாபகம் வச்சுக்கோங்க. டெல்டால எழுதும்போது சஃபிக்ஸ்ல 2 வேரியபிள்ஸ் கொடுங்க. சஃபிக்ஸ்ல 2 வேரியபிள்ஸ் கொடுத்து எழுதுங்க. ஸ்டார்ல எழுதும்போது சஃபிக்ஸ்ல 1 வேரியபிள் கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் RAB, RBC, RCA அப்படின்ட்டு இருக்கிறது எல்லாமே டெல்டா. ஸ்டார்ல பாத்தீங்கன்னா RA, RB, RC, ஓகேவா, 1 வேரியபிள் இருக்கும் சஃபிக்ஸ்ல. இப்போ அதோட கன்வர்ஷன் பார்க்கலாம். டெல்டால இருந்து ஸ்டாருக்கு நம்ம போகணும், ஸ்டார்ல இருந்து டெல்டாக்கு நம்ம போகணும். ஸோ இப்போ பாருங்க, RA = RAB into RCA divided by summation of all the 3 resistors. இது வந்து டெல்டா டு ஸ்டார் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லையா? இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னா, நீங்க இந்த ரெசிஸ்டன்ஸை ஹோல்டு பண்ணிக்கோங்க, கையால முடிச்சுட்டீங்க இந்த பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இந்த பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்க மீதி 2 ரெசிஸ்டரை பாருங்க. ஸோ ஏ பாயிண்ட்ல கனெக்ட் ஆயிருக்க மீதி 2 ரெசிஸ்டன்ஸை நீங்க ப்ராடக்ட் பண்ணணும். RAB into RCA divided by sum of all the 3 resistors. அதே மாதிரி தான் வீக்கும். ஸோ B பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா என்னென்ன கனெக்ட் ஆயிருக்கு, B ஹோல்டு பண்ணீங்கன்னா RBC, RAB. C பாயிண்ட்ல RBC, RCA. ஓகேவா? இப்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? ரைட், இன்னொரு வழி இருக்கு. இப்ப A வேணும், RA வேணும்னா A to B, A to C ரெண்டுத்தையும் மேல போட்டுக்கோங்க. RAB, RAC. RB வேணும்னா B to A, B to C, RBA, RBC. RC வேணும்னா C to A, C to B, RCA, RCB. ஃபார்முலாவை ரிமெம்பர் பண்ணணும்னா இந்த மாதிரி ரிமெம்பர் பண்ணிக்கலாம். சரியா? இப்போ ஸ்டார் டெல்டா பாருங்க. ஸோ நமக்கு இங்க கொடுத்துருக்கிறது ஸ்டார் கொடுத்துருக்காங்க, நமக்கு தேவை டெல்டா வேணும், RAB வேணும். இதுல பாத்தீங்கன்னா மேல சம் வரும், கீழே வந்து சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் மட்டும்தான் வரப்போகுது. ஸோ மேல எப்படி சம் வருது பாத்தீங்கன்னா 2 ரெசிஸ்டன்ஸா சைக்ளிக்கா மல்டிப்ளை பண்ணிட்டு ஆட் பண்ணிடணும். ஸோ RAB இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஸோ RAB பிளஸ் RARB பிளஸ் RBRC பிளஸ் RCRA 2 ரெசிஸ்டன்ஸா மல்டிப்ளை பண்ணி எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். டிவைடட் பை ஒரே ஒரு சிங்கிள் ரெசிஸ்டன்ஸ் வருது இல்லையா, அது என்ன ரெசிஸ்டன்ஸ் பார்த்தா RAB வேணும்னா AB போயிடுச்சு, இதுல இல்லாத வேரியபிள் C, அது இங்க வந்துடும். நியூமரேட்டர் எல்லாத்துக்குமே சேம் தான் இதை பொறுத்த வரைக்கும். ஸ்டார் டு டெல்டா பொறுத்த வரைக்கும் நியூமரேட்டர் சேம், டினாமினேட்டர் மட்டும் பாருங்க. இங்க BC, அப்ப A இல்ல, அந்த A கீழே வந்துடும். இங்க B இல்ல, அந்த B கீழே வந்துடும். ஓகேவா? ஸோ மேல ப்ராடக்ட் வரும், கீழே வேவ் ரெசிஸ்டன்ஸ் வரும். இங்க மேல சம் வரும், ஸோ இங்க மேல சம் வரும், கீழே வேவ் ரெசிஸ்டன்ஸ் வரும். இங்க மேல ப்ராடக்ட் வரும், கீழே காமன் சம் வரும். ஓகேவா? ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டெல்டா டு ஸ்டார், டெல்டா டு ஸ்டார் மேல என்ன வரும், ப்ராடக்ட் வரும், DSP அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க பாருங்க, ஸ்டார் டு டெல்டா மேல என்ன வருது, சம், SDS அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒண்ணு ஞாபகம் வச்சுட்டா இன்னொன்று நம்ம இங்க போட்டுக்கலாம். DSP ஞாபகம் வச்சுட்டா SDS போட்டுக்கலாம். ஸோ DSPன்றத எப்பவுமே நீங்க வந்துட்டு இந்த ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனோட லிங்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷனோட DSP அப்படின்னு ஒரு ப்ரோய்ஸ் அதை நீங்க ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா D for delta, S for star தெரியும். இப்போ டெல்டா டு ஸ்டார்னா மேல ப்ராடக்ட்னு தெரியும், அப்போ வைஸ் வெர்சா ஸ்டார் டு டெல்டாவில் மேல சம் பண்ண வைக்கணும். ரைட்டா? ஞாபகம் வச்சுக்கலாம் ஈஸியா. ஓகே, இப்போ ரெசிஸ்டன்ஸ் மேல இண்டக்டன்ஸ் பண்ணிருந்தா சிமிலர் டு ஆர், எப்படி ஆர்க் பண்றோமோ அதேதான் இண்டக்டன்ஸ்க்கும். கெப்பாசிட்டன்ஸ்க்கு பாருங்க, கெப்பாசிட்டன்ஸ்க்கு அப்படியே 1 அப்படின்னு போடணும். ஓகேவா? 1/CA = 1/CAB டாட் 1/CAC டிவைடட் பை 1/CAB plus 1/CBC plus 1/CCA. இது என்ன இங்க நம்ம RAக்கு போட்டோமோ அப்படின்னா இங்க போட்டுருவோம், எதையும் சேஞ்ச் பண்ணல. ஆனா இங்க 1/C அப்படின்னு போட்டுருவோம் எல்லாமே. அதே மாதிரி இங்க பாருங்க
ஆர்ஏபிக்கு என்ன போட்டோமோ அதே தான் இங்கே 1/CAB. ஓகேவா? அப்புறம் வேற என்னெல்லாம் ரிமூவல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ n நம்பர் ஆஃப் சேம் ரெசிஸ்டர்ஸ் சீரீஸ்ல கொடுத்துருந்தாங்க அப்படின்னு சொன்னா சீரீஸ் பேலன்ஸ் சர்க்யூட்க்கு ஓகேவா? ஆர் ஈக்குவலண்ட் எப்படி பண்ணுவோம்? n இன்டூ ஆர்னு பண்ணுவோம். இங்க வந்து ஆர் ஈக்குவலண்ட் இன்க்ரீஸ் ஆகும், கரண்ட் டிக்ரீஸ் ஆகும். இல்லை 1 மார்க் சரியா? அதே மாதிரி n இன்டூ ஆர் ரெசிஸ்டர்ஸ் பேரலல்ல கொடுத்துருந்தாங்க. ஆர் ஈக்குவலண்ட் எப்படி பண்ணுவோம்? ஆர் டிவைடட் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் n. இங்க வந்து ஆர் ஈக்குவலண்ட் டிக்ரீஸ் ஆகும், கரண்ட் வந்து அதிகமாகும். நல்லா நினைச்சுக்கோங்க. சீரீஸ் சர்க்யூட்ல நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் அதிகப்படுத்துறோம் அப்படின்னா ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆனா கரண்ட் டிரான் கம்மியாகும். இதே பேரலல் சர்க்யூட்ல நம்பர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் பேரலல்ல இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொன்னா ஆர் ஈக்குவலண்ட் ரெடியூஸ் ஆகும், கரண்ட் டிரான் ஃப்ரம் த சப்ளை அதிகமாகும். ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்ட் 1 மார்க் கொஸ்டின். அடுத்தது பாருங்க, இப்போ வேற என்ன ரிமெம்பர் பண்ணிக்கலாம்னா 3 ஈக்குவல் ரெசிஸ்டர்ஸ் இன் டெல்டா ஸ்டார்க்கு கன்வெர்ட் பண்ணும்போது என்ன ஆகும்? ரெசிஸ்டன்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகும். டெல்டால இருக்கிறத ஸ்டார்க்கு கன்வெர்ட் பண்ணா இன் டெல்டா 2 ஸ்டார் அப்படின்னு ஆர் வந்து டிக்ரீஸ் ஆகும். ஸோ இங்க பாருங்க, ஆர் இன் ஸ்டார் இஸ் ஈக்குவல் டு ஆர் இன் டெல்டா டிவைடட் பை 3. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டெல்டா வந்து 1 ஒன்று கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டார் கன்வெர்ட் பண்ணும்போது 1/3 1/3 1/3 1/2 வருஷா. ஸோ ஸ்டார்ல இருந்து டெல்டாக்கு போகணும் அப்படின்னு சொன்னா ஸ்டார்ல இருந்து டெல்டா போகணும்னா இன்க்ரீஸ் ஆகும், 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? ஸோ எப்பவுமே டெல்டா டு ஸ்டார் போகிறோம்னா ரெசிஸ்டன்ஸ் கம்மியாகும், ஸ்டார் டு டெல்டா போகிறோம்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். இது 1 மார்க் தான். ப்ராப்ளம்ஸே கூட இதில் கேட்பாங்க. ரைட், இது பார்த்துக்கோங்க. ஸ்டார் கனெக்ஷன் is otherwise called as T connection, டெல்டா கனெக்ஷன் is otherwise called as பை கனெக்ஷன். எதுக்குன்னா ஸ்டார் வந்து இதுதான் நம்ம T நெட்வொர்க்காகவும் ரெப்ரசென்ட் பண்ணலாம் இல்லையா? இதுதான் இது. ஸோ டீன்னு சொல்லுவோம். இப்போ டெல்டான்னு போடும்போது இது டெல்டா, இதே வந்து பை நெட்வொர்க்கா போடும்போது இதுதான் இதுவும். ஸோ இது டெல்டா, இது பை, இது ஸ்டார், இது டி நெட்வொர்க். ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். ஃபைண்ட் த சோர்ஸ் கரண்ட். ஸோ மோஸ்ட்லி வந்து ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபர்மேஷன் டேரக்டா டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்க அப்படிலாம் கேட்க மாட்டாங்க, வேற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த ப்ராப்ளம்னா இன்டெரக்டா கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த சோர்ஸ் கரண்ட். சோர்ஸ் கரண்ட் என்ன? சோர்ஸ்ல இருந்து இந்த லோடு டிரா பண்ண போற கரண்ட். ஸோ I ஈக்குவல் டு V டிவைடட் பை ஆர் ஈக்குவல் நமக்கு தெரியும், V கொடுத்துருக்காங்க. இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம்னா I கண்டுபிடிச்சிக்கலாம். இதோட ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் பாத்தீங்கன்னா ஒன்னு ஸ்டார் டெல்டா காம்பினேஷன்ல இருக்கும், இல்லைன்னா சீரிஸ் கலர் காம்பினேஷன்ல இருக்கும். அதை பார்த்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் 2 டெல்டா இருக்கு. ஓகேவா? டெல்டா தான் இல்லையா? இப்போ இங்க இந்த கரண்ட் வந்து இங்க வருது, இந்த பாயிண்ட்ல நமக்கு இங்க 2ஆ டிவைட் ஆகுது, மறுபடியும் இந்த இடத்துல 2ஆ டிவைட் ஆகுது, இங்க இருந்து இப்படி வந்து இங்க 2ஆ டிவைட் ஆகுது. அதுக்கப்புறமா இந்த 2 கரண்ட் இப்படி ஆட் ஆகி எல்லா இடத்துலயும் கரண்ட் டிவைட் ஆயிருக்கு. ஆனா பாத்தீங்கன்னா இப்ப இந்த 5ம் இந்த 5க்கும் நடுவுல ஒரு 5 இருக்கு. அப்ப இது 2 பேரலல் கிடையாது, ஆனா என்ன டெல்டால இருக்கு. அதே மாதிரிதான் இந்த 3. இந்த 2 டெல்டால ஏதாவது ஒரு டெல்டா ஃபர்ஸ்ட் ஸ்டார் கன்வெர்ட் பண்ணுங்க. இப்ப இது 2த்துல எது ஈஸியா இருக்கும்னு இதான் ஈஸியா இருக்கும். ஏன்னா 3மே ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கு. ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா இருந்ததுன்னா ஈஸியா நம்ம டெல்டா டு ஸ்டார் ஒரே கன்வர்ஷன் பண்ணிக்கலாம். ஈக்குவேஷன்ஸ் எழுதாங்க. ஸோ ஸ்டார் இப்படி வருமா? நமக்கு தெரியும் டெல்டால இருந்து ஸ்டாருக்கு போகிற ஃபார்முலா. ஸோ எப்படி ஞாபகம் வச்சுக்க சொன்னா டெல்டா டு ஸ்டார் மேல என்ன வரணும்? ப்ராடக்ட் டிஎஸ்பி. ஸோ ஆர்ஏ நமக்கு வேணும். ஆர்ஏ இஸ் ஈக்குவல் டு இதை ஹோல்ட் பண்ணிடுங்க. ஸோ ஆர்ஏபி ஆர்ஏபி ப்ராடக்ட் டிவைடட் பை சம் ஆஃப் ஆல் த 3 ரெசிஸ்டர்ஸ். அப்படி இல்லையா ஷார்ட்கட் யூஸ் பண்ணுங்க. ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸா இருக்கா? அப்ப டெல்டா டு ஸ்டார் போகும்போது இது ஆரா இருந்ததுன்னா ஸ்டார்ல என்ன சொன்னா ரெசிஸ்டன்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்ப R/3 5/3 அவ்வளவுதான். 1.67 ரீட்ரா பண்ணுங்க சர்க்யூட்டை. ஸோ இந்த சர்க்யூட்டை இப்படி ரீட்ரா பண்ணலாமா? இந்த டெல்டாவை ஸ்டாரா கன்வெர்ட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் சீரிஸ் கலர் காம்பினேஷன் வச்சா இது 2ம் சீரிஸ், இது 2ம் சீரிஸ் ஆட் பண்ணி போட்டோம். அதுக்கப்புறம் இது 2 பேரலல், திஸ் டோட்டல் இன் சீரிஸ் வித் திஸ் ரெசிஸ்டன்ஸ் போட்டாச்சா? ஸோ கடைசியா 2 டிவைடட் பை R ஈக்குவல் 0.54 ஆம்பியர் வருது. செக் பண்ணுங்க, ப்ராப்ளமை ஒர்க் அவுட் பண்ணுங்க.
அடுத்ததான் பாருங்க ஃபைண்ட் த ஸ்டார் ஈக்குவலண்ட். அவங்களே வந்துட்டு ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஓகே ஹிண்டே கொடுத்துட்டாங்க கொஸ்டின்ல. ஓகே நான் ப்ரீவியஸ் ப்ராப்ளம் கொடுக்கல, நாம தான் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ இங்க பாருங்க இங்க எப்படி இருக்கு, டெல்டால இருக்கு. டெல்டால ஒரு ரெசிஸ்டன்ஸும் ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு, அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க, இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் பேரலா இருக்கு இல்லையா, அதெல்லாம் நம்ம ஈக்குவல் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 9 parallel 6 9 into 6 divided by 9 plus 6 3.6 ohms இருந்துச்சு. அது ரீட்ரா பண்ணிருக்குமா. ஸோ இதுதான் பை நெட்வொர்க்னு சொன்னோம். இப்போ இதுல வந்து ஸ்டார் கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம ஃபிளாட்டா இருந்தா கூட திஸ் மீன்ஸ் சிங்கிள் நோடு, இது வந்து ஒரே நோடு தான். அப்ப எங்க இருந்து எப்படி ரெசிஸ்டன்ஸ் வரும்ன்றத பாருங்க. டெல்டானா இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட், இந்த ஹோல் இது ஒரு பாயிண்ட், அதுக்கு நான் சென்ட்ரல் ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். அப்ப இந்த மூணுக்கும் இடையில தான் நம்ம ஸ்டார் வரும். ஸோ பாருங்க இதுவும் மறுபடியும் மூணு ஈக்குவலா இருக்கு. டெல்டா டு ஸ்டார் போகும்போது R2 R/3 கன்வெர்ட் ஆகும். ஸோ 3.6 divided by 3 1.2 ohms. ஸோ உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க ஆப்ஷன்ல வந்து இந்த சர்க்கியூட்டை இது கூட இன்னொரு 2-3 சர்க்கியூட்டு டிஃப்ரெண்டா கனெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து பார்த்து சூஸ் பண்ணுங்க. ஒருவேளை வேல்யூஸ் மாத்தி கொடுத்தனால ஈஸி டக்குன்னு பார்த்துடலாம். ஆனா இந்த கனெக்ஷன்ஸை மாத்தி மாத்தி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து நமக்கு கஷ்டமா இருக்கும் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு. பார்த்து போங்க. இங்க ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் C equivalent. Find the charging time to charge these capacitors. ஸோ ஒரு காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்ஸ் கொடுத்துட்டாங்க. இந்த ஸ்டார்டவா சீஸ் பண்ணலாம் நாம தான் இப்போ பார்க்கணும். எப்பவுமே சர்க்கியூட்ல நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் ஹவுஸ் எங்கே கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஆப்போசிட் எண்ட்ல இருந்து பார்த்துக்கலாம். ஸோ நமக்கு 100 volt இங்கே கொடுத்துருக்காங்க, இந்த ஆப்போசிட் சைட்ல இருந்து பாருங்க. இப்போ பார்த்து இந்த சர்க்கியூட்டை ரீட்ரா பண்ணிருக்கோம். 3ம் 5ம் பேரலல்ல இருக்கு. இப்போ இந்த 8 4ம் ஆக்சுவலா பேரலல்ல தான் இருக்கு, ஒரே நோடு தான், அவங்க பேரலல்ல போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் நம்ம கன்ஃபியூஸ் பண்றதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரெடியூஸ் பண்ணிடலாம் இல்லையா. 8 and 4 பேரலல், கெப்பாசிட்டன்ஸ் பேரலல் இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவோம். ஸோ 8 + 2 3 and 5 பேரலல், 3 + 5 8. ஸோ இதுல இருந்து இந்த சர்க்கியூட். அதுக்கப்புறமா இது ரெண்டும் சீரீஸ்ல இருந்து என்ன பண்ணுவோம், 8 × 8 divided by 8 + 8 half ஆயிருமா. ஸோ 4 12 + 4 16 கேட்கணும். ஈக்குவலன்ட் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். வேற என்ன கேட்கறாங்க, சார்ஜிங் டைம் தான் கேட்கறாங்க. சார்ஜிங் டைம் அது எப்படி போட்டுருக்கோம் பாருங்க. ஃபர்ஸ்ட் இதுல இருந்து Q ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஏன்னா V கொடுத்துருக்காங்க. Q is equal to C equivalent into V. So 16 × 100 1600 மைக்ரோ கூலும் கிடைச்சிச்சு. நமக்கு T சார்ஜிங் டைம் எடுத்துட்டா, ஸோ கூலும்ஸ்க்கும் டைமுக்கும் எதை வச்சு ரிலேட் பண்ணுவோம், கரண்ட் வச்சு தான் ரிலேட் பண்ணுவோம். ஸோ ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு கூலும் பை செகண்ட். ஞாபகம் இருக்கா, ஃபர்ஸ்ட் லெக்சர்ல பார்த்தது. ஆம்பியர் இஸ் ஈக்குவல் டு கூலும் பை செகண்ட். இதுல இருந்து T எடுக்கணும். T equal to Q by I. I கூட கொடுத்துருக்காங்க 10 ஆம்ப்னு சொல்லிட்டு. 1600 by 10 160 மைக்ரோசெகண்ட். ஓகேவா, புரிஞ்சா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. obtain equivalent star connection of the circuits show. ஸோ சர்க்கியூட் பாருங்க டெல்டால கொடுத்துருக்காங்க. ஆனா இதுல பாருங்க இண்டக்டர் 2 வரைஞ்சிருக்காங்க, கெப்பாசிட்டர் வரைஞ்சிருக்காங்க. ஆனா கொடுத்துருக்கிறது பார்த்தா எல்லாம் ஓம்ஸ்ல இருக்கு. J3 ohms -J3 ohms. அப்புறம் என்ன அர்த்தம், நமக்கு கொடுத்துருக்கிறது இண்டக்டிவ் ரியாக்டன்ஸும் கெப்பாசிட்டிவ் ரியாக்டன்ஸும் கொடுத்துருக்காங்க. அப்ப இதை எப்படி நம்ம டீல் பண்ணணும், ஆர் மாதிரியே டீல் பண்ணணும். ஓகே, R/Z. தனியா இதை இண்டக்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் எடுக்கக்கூடாது, அது பதிலா இம்பிடன்ஸ் இசட்னு எடுத்து டீல் பண்ணும். ஸோ இசட்டோட ஃபார்முலாவும் ஆரோட ஃபார்முலா மாதிரியே தான் நமக்கு ஸ்டார் டெல்டா டிரான்ஸ்ஃபார்மேஷன் இருக்க போகுது. ஸோ நம்ம கொடுத்துருக்கிறது டெல்டா டு ஸ்டார். அகெயின் யூஸ் த சேம் delta to star ds, வேற என்ன வரணும், ப்ராடக்ட் dsp. ஸோ Z1 equal to இந்த பாயிண்ட்டை ஹோல்ட் பண்ணுங்க, இந்த இம்பிடன்ஸும் இந்த இம்பிடன்ஸும். ஸோ J3 × J3 divided by sum of all the 3 impedance. வந்துருச்சா ஆன்சர். அதே மாதிரி Z2 and Z3 எல்லாமே நீங்க ஓம்ஸ்ல எழுதணும். எழுதும்போது ஈவன் சர்க்கியூட் வரைஞ்சிங்கன்னா கூட ஓம்ஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணணும். சரியா? ஸோ சிம்பிள் ப்ராப்ளம்ஸ் தான். இந்த அளவுக்கு தான் சிம்பிளா கேட்பாங்க, இதை விட கஷ்டம்லாம் கேட்க மாட்டாங்க. ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. RAB ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் RAB ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்தா நிறைய டெல்டா இருக்க மாதிரி இருக்கு. பட் நீங்க மேல இருந்து பாருங்க ரிடக்ஷன் பண்ணும்போது, ஸோ இந்த 9 ஆக்சுவலா இந்த 3 9 டெல்டாவே கிடையாது. இந்த 2 9 சீரீஸ்ல இருக்கு. அண்ட் திஸ் இன் பேரல் காம்பினேஷன் வித் திஸ் 9. இங்கே சீரீஸ் பேரல் ரிடக்ஷன் நடக்கும், அதுக்கப்புறம் தான் டெல்டா ரிடக்ஷன் வரும் இங்க. ஸோ இதை வந்து ஃபர்ஸ்ட் ரெடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ 9 + 9 18 18 × 9 divided by
18 + 9 ரெண்டுமே 9ஓட மல்டிபிள்ஸ்ன்றதுனால இந்த மாதிரி நான் பண்ணுறேன். ஸோ எனக்கு 6 ohms வருது, 6 kilo ohms வரும். நான் வெறும் இங்கே 6ன்னு போட்டுக்கிறேன், அப்போ எனக்கு ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்காக அப்படின்னு. ஸோ 6 ohms. அதுக்கப்புறம் இந்த டெல்டா அப்படி இருக்கு. இங்க ஒரு டெல்டா கொடுத்துருக்காங்க, இங்க ஒரு டெல்டா இருக்கு. ஸோ ஏ பி இப்போ நான் ரெடியூஸ் பண்ண 6 9 9 9 மீதியெல்லாம் 9 கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் அப்படி இருக்கு. இப்போ வரையும் 3 டெல்டா ஆயிடுச்சு. இந்த 3 டெல்டாவில் சென்டர்ல இருக்க டெல்டா பார்த்தீங்கன்னா வேற வேற டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு. ஆனால் இந்த 2 டெல்டா பார்த்தீங்கன்னா ஒரே டிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கு. அப்போ இதை வந்து ஸ்டாருக்கு கன்வெர்ட் பண்ணால் நமக்கு ஈஸியாக இருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி கன்வர்ஷன் பண்ணால் போதும் இல்லையா. இதுவுமே ஒரே டெல்டா, இதுவுமே ஒரே டெல்டா, ஒரு வாட்டி கன்வர்ஷன் பண்ணால் போதும் இல்லையா. ஸோ என்ன எப்படி பண்ணணும்? இப்போ இது வந்து டெல்டா டு ஸ்டார்ல இருக்கு. ஸோ டிஹெச்பி அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாமல் இது சேம் ரெசிஸ்டன்ஸ். ஸோ டெல்டாவில் ஆர் இருந்துச்சுன்னா ஸ்டார்ல R/3 இல்லையா. மேலே இருக்க ரெசிஸ்டன்ஸ் அப்படியே வச்சு ட்ரா பண்ணலாம். A6 அப்படியே வச்சிட்டேன். இப்போ டெல்டாவை ஸ்டார் கன்வெர்ட் பண்ணும்போது டிவைட் பை 3. ஸோ இதெல்லாம் 3 ஆயிடுச்சு. ரைட்டா. இதுக்கப்புறம் ஈஸியாக இருந்தாங்க இந்த 3 6 3 இது சீரீஸ்ல இருக்கு. இந்த 3யும் 3யும் சீரீஸ்ல இருக்கு. ட்ரா பண்ணா இந்த 3 இருக்கு. இந்த 2த்தையும் ஆட் பண்ணா 6 வந்துடும். மேல 3 + 6 + 3 12 வந்துடும். இது ரெண்டும் பேரலல் இருக்கா. 12 into 6 divided by 12 plus 6. ஸோ இது ரெண்டுத்தையும் ரெடியூஸ் பண்ணால் நமக்கு இப்போ என்ன வந்துச்சு 4. அப்போ டோட்டலாக RAB 3 + 4 + 3. ஸோ RAB is equal to 10 kilo ohms. ஆன்சர். ஓகே, அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ட்ரை பண்ணிட்டு ஆன்சர் போடுங்க கமெண்ட்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. மெஷ் அனாலிசிஸ் மெத்தட், நோடல் அனாலிசிஸ் மெத்தட். இங்கே வந்து ஜஸ்ட் ஓவர் வியூ மட்டும் தான் கொடுக்க போகிறேன். இன்டெப்த் போய் நிறைய ப்ராப்ளம்ஸ்லாம் போட போகிறது கிடையாதுங்க. இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் எப்படி வந்து ஒரு ப்ராப்ளமை சால்வ் பண்ணலாம், அதே மாதிரி ஒரு ப்ராப்ளம் கொடுத்தா அது வந்து மெஷ் அனாலிசிஸில் போட்டால் பெஸ்ட்டா இல்லை நோடல் அனாலிசிஸில் அப்ரோச் பண்ணால் பெஸ்ட்டா அப்படின்றத பார்க்கலாம். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இதுலேயும் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்ஸ் இருக்குது. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் மெஷ் ஈக்குவேஷன்ஸ். இது ஆல்ரெடி இந்த ஈக்குவேஷன் பார்த்துருக்கோம். M is equal to B minus N plus 1. ஸோ Mன்றது மெஷ், நம்பர் ஆஃப் மெஷ், Dன்றது பிரான்ச்சஸ், Nன்றது நோட்ஸ். லூப்ன்றது என்னன்னு சொன்னால் ஆல் பாசிபிள் க்ளோஸ்ட் பாத். ஸோ M plus 1. Mன்றது மெஷ்ன்றது மினிமம் பாசிபிள் க்ளோஸ்ட் பாத், Lன்றது ஆல் பாசிபிள் க்ளோஸ்ட் பாத். அடுத்தது இது ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பாங்க. நம்பர் ஆஃப் இண்டிபெண்டன்ட் நோட்ஸ் ஆர் நோட் பேர். அது எப்படி கால்குலேட் பண்ணணும்னா டோட்டல் நம்பர் ஆஃப் நோட்ஸ் -1 அவ்வளோதான். இந்த ஈக்குவேஷன் நிறைய வாட்டி கேட்குறாங்க, ப்ராப்ளம் கேட்குறாங்க. அதுலேருந்து இண்டிபெண்டன்ட் நோட் ஆர் நோட் பேர் அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த பாயிண்ட்டை நோட் பண்ணிக்கோங்க. மெஷ் கம்மியாக இருந்தால் மெஷ் மெத்தடு, நோட்ஸ் கம்மியாக இருந்தால் நோட் மெத்தட். ஏன்னா மெஷ் நம்பர் ஆஃப் மெஷ் டிபெண்ட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் இருக்க போகுது. மெஷ் மெத்தடில் நம்பர் ஆஃப் நோட் பேரை டிபெண்ட் பண்ணி தான் நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நோட் மெத்தடில் இருக்க போகுது. அப்போ நமக்கு எது ஈஸியாக இருக்கும், எது ப்ரிஃபர் பண்ணுவோம்? நம்பர் ஆஃப் ஈக்குவேஷன்ஸ் நமக்கு கம்மியாக இருக்க மெத்தட் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ எது கம்மியாக இருக்குன்னு பார்த்துட்டு அந்த மெத்தடை யூஸ் பண்ணி ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவோம். டேரெக்டாக போயிடலாம். இங்கே ஒரு 3 மெஷ் நெட்வொர்க் எடுத்துருக்கோம். ஸோ இங்கே நம்ம பண்ணியிருக்கிறது மேட்ரிக்ஸ் மெத்தட் ஆர் டிட்டர்மினன்ட் மெத்தட் ஆர் அதர்வைஸ் இட்ஸ் கால்ட் அஸ் இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஜஸ்ட் ஒரு சர்க்கியூட்டை பார்த்தே நம்ம வந்துட்டு இந்த மேட்ரிக்ஸை எழுதிடலாம். அதனால இன்ஸ்பெக்ஷன் மெத்தட். ஒரு 3 மெஷ் இருக்க மாதிரி ஒரு சர்க்கியூட் எடுத்திருக்கோம். VA VB 2 சோர்ஸ் இருக்கு, RA RB RC RD RE 5 ரெசிஸ்டர்ஸ் இருக்கு. எப்பவுமே மெஷ் மெத்தட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே லூப் கரண்ட்ஸை நாம அசியூம் பண்ணணும். ஸோ இந்த சர்க்கியூட்ஸ்ல இந்த நோட்ஸ்ல இங்கெல்லாம் நான் ரெட் கலர்ல போடணும். அதெல்லாம் நாம அசியூம் பண்ண போற காம்பனன்ட்ஸ். ஸோ இங்கே வந்து மெஷ் மெத்தட்ல மெஷ் கரண்ட்டை நாம அசியூம் பண்ணணும். ஸோ நீங்க டைரக்ஷன் மோஸ்ட்லி வந்துட்டு நம்ம
கிளாக் வைஸ் டைரக்ஷன் தான் எடுப்போம். அதையே எடுத்துக்கோங்க, ஏன்னா அதை அப்ளை பண்ணி தான் நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை போட போகிறோம். ஸோ R into I is equal to V in matrix form, all the three in matrix form. 3 மெஷ் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியும் 3x3 மேட்ரிக்ஸ் வரும். அண்ட் கரண்ட் 3 இருக்கிறதுனால ஒரு காலம் மேட்ரிக்ஸ் வரும். வோல்டேஜ் எத்தனை மெஷ் இருக்கோ அத்தனை நம்பர் ஆஃப் வோல்டேஜ் இங்கே நம்ம போடுவோம். ஸோ அதுவும் காலம் மேட்ரிக்ஸ் வரும். இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். R11, R12, R13 எல்லாம் எப்படி பார்க்கணும்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஒரு ரோ சொல்கிறேன். R11 என்னன்னு சொன்னால் ஃபர்ஸ்ட் லூப்ல இருக்கக்கூடிய எல்லா ரெசிஸ்டன்ஸும். ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் லூப்ல என்னெல்லாம் இருக்கு, RA RB ரெண்டும் இருக்கு. ஸோ RA பிளஸ் RB, R11 RA பிளஸ் RBன்னு போட்டிருக்கோம். R12ன்றது என்னது, 1 மெஷ்க்கும் 2 மெஷ்க்கும் காமனா இருக்க ரெசிஸ்டன்ஸ். அப்படி பார்த்தா RAக்கும் 1 மெஷ்க்கும் 2 மெஷ்க்கும் காமனா இருக்கிறது RB. ஸோ R12 ஈக்குவல் டு RB அண்ட் டைரக்ஷன் வந்து மைனஸ்னு போடணும், சைன் வந்து மைனஸ் போடணும். ஏன்னா இங்க I1 கரண்ட் ஒரு டைரக்ஷன்லையும் I2 கரண்ட் ஒரு டைரக்ஷன்லையும் போகும். 2 கரண்ட்டும் இதுல போகுது, அதனால டிஃபரன்ஸ் கரண்ட் தான் இதுல போகும். அதனால இங்க மைனஸ் போட்டுருணும். R13 அப்ப என்னவா இருக்கும், 1க்கும் 3 மெஷ்க்கும் இருக்கிற காமன் டிஸ்டன்ஸ். இங்க 1ம் 3ம் கனெக்ட் ஆகல, அதனால 0 போடும். ஸோ அதே மாதிரி மீதி எலிமெண்ட்ஸையும் போடுங்க. ஸோ இதுல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாசிட்டிவ் நடக்க போறோம், நான் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே நெகட்டிவ்னு வர போறோம். I1 I2 I3. இப்போ இந்த V மேட்ரிக்ஸ் எப்படி ஃபில் பண்ணுவோம்னா, ஃபர்ஸ்ட் மெஷ்ல இருக்க வோல்டேஜ் சோர்ஸ் இதுல பாருங்க பிளஸ்ல இருந்து கரண்ட் லீவ் ஆகுது. ஸோ பிளஸ் VA. இந்த இதுல பாருங்க பிளஸ் உள்ள கரண்ட் என்டர் ஆகுது. ஸோ மைனஸ் VB. நமக்கு தெரிஞ்சதுதான் இது ஆல்ரெடி. இப்போ நமக்கு ஒரு 3/3 மேட்ரிக்ஸ் ஃபார்ம்ல இக்குவேஷன் கிடைச்சிருக்கு. ஸோ இதை சால்வ் பண்றதுக்கு நம்ம கிராமர்ஸ் ரூல் எடுப்போம். I1 ஏன்னா அன்னோன், இது 3 தான் அன்னோன் நமக்கு. ஸோ I1 equal to del 1 by del, I2 equal to del 2 by del, I3 equal to del 3 by del. ஸோ டெல்ன்றது என்ன, இதோட டிட்டர்மினன்ட், இந்த R மேட்ரிக்ஸோட டிட்டர்மினன்ட்னு தெரியும், அதான் இங்க போட்டிருக்கோம் டெல்டா. del 1ன்றது என்னது, இந்த டெல்டாவோட ஃபர்ஸ்ட் ரோவை இந்த வியால ரீப்ளேஸ் பண்ணுங்க. ஸோ பாருங்க ஃபர்ஸ்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம், del 1 கிடைச்சிருச்சு, இதோட டிட்டர்மினன்ட் இருக்கும். del 2க்கு செகண்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ del 3 இருந்தால் தேர்ட் ரோவை ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இப்போ del 1 del 2 del 3 தெரிஞ்சிச்சுன்னா இந்த 3 கரண்ட்ஸை நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். பட் ப்ராப்ளம் எப்பவுமே லூப் கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லி நமக்கு இருக்காது. அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணதுக்கு அர்த்தமே கிடையாது. எப்படி கேட்பாங்கன்னா, ஃபைண்ட் த பிரான்ச் கரண்ட் ஆர் பவர் கன்சியூம் பை திஸ் பர்டிகுலர் ரெசிஸ்டன்ஸ், அந்த மாதிரி தான் கேட்பாங்க. அப்போ எந்த ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்கன்னு பாருங்க கொஸ்டின்ல. சப்போஸ் இந்த RA ரெசிஸ்டன்ஸோட பவர் டெசிபேஷன் கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா அப்போ நமக்கு I1 வேல்யூ தெரிஞ்சாலே போதும். இதில் I1 கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். இப்போ I1 ஸ்கொயர் இன்டூ RAன்னு போட்டால் ஆன்சர் வந்துடும். அப்போ I1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. I1 மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா டெல்லும் del 1ம் தெரிஞ்சா போதும். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு இருக்க தேவை, டைம் வேஸ்ட் பண்ண தேவை. சரியா? அதே மாதிரி இப்போ இந்த RBல இருக்க கரண்ட் கேட்குறாங்க, இல்ல RBல இருக்க பவர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, இப்போ RBல என்ன நமக்கு கரண்ட் ஃப்ளோ ஆகுது, I1ம் ஃப்ளோ ஆகுது, I2ம் ஃப்ளோ ஆகுது. அப்போ ரெண்டுத்தையும் நம்ம சால்வ் பண்ணணும். ஸோ I1 I2 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணணும். அப்போ I3 தேவை கிடையாது. அது மாதிரி உங்களுக்கு கொஸ்டின்ல என்ன ரெக்குவயர்மெண்ட்டோ அதை பார்த்து அதை மட்டும் சால்வ் பண்ணி டைம் சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்தது பாருங்க நோட் வோல்டேஜ் மெத்தட். மறுபடியும் அதே 3 மெஷ் சர்க்யூட் தான் எடுத்திருக்கேன். இங்கே வந்து நம்ம ஈக்குவேஷன்ஸை நோட்ஸ் பேஸ் பண்ணி எழுத போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பிரின்சிபல் நோட்ஸ், சிம்பிள் நோட்ஸ் அப்படின்னு என்னன்னு பாருங்க. எங்க கரண்ட் டிவைட் ஆகலையோ அதை வந்து சிம்பிள் நோட்னு சொல்ல போகிறோம். எங்க கரண்ட் டிவைட் ஆகுதோ அதை வந்து பிரின்சிபல் நோட்னு சொல்ல போகிறோம். ஸோ இங்கே பாருங்க இந்த 4, 5 எல்லாம் வந்து சிம்பிள் நோட். கரண்ட் இங்கே டிவைட் ஆகாது, இதே கரண்ட் தான் இங்கே ஃப்ளோ ஆகும். ஆனால் இந்த 1, 2 ஆர் 3ல பாருங்க நமக்கு கரண்ட் டிவைட் ஆகும். 1ல இங்கேருந்து வர கரண்ட் இங்கேயும் டிவைட் ஆகும். அதே மாதிரி இங்கேருந்து வர கரண்ட் இங்கேயும் டிவைட் ஆகும். 3யை பொறுத்த வரைக்கும் எல்லா கரண்ட்டும் ஆட் ஆகி ரிட்டர்ன் ஆகிட்டு இருக்கும். ஸோ 1, 2, 3 வந்து பிரின்சிபல் நோட், 4 and 5 வந்து சிம்பிள் நோட். இதே சர்க்யூட்டை தான் நம்ம இங்கே ரீட்ரா பண்ணியிருக்கோம் ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங்காக. இப்போ நம்ம பிரின்சிபல் நோட்ஸ் மட்டும் டாமினேட்டாக தெரியுன்றதுக்காக ரீட்ரா பண்ணியிருக்கோம். நீங்கள் இப்படியே கூட வச்சு போடலாம். இதில் ஒரு நோடை நம்ம எப்போதும் ரெஃபரன்ஸ் நோட்னு எடுத்துப்போம். இங்கே நோட் 3 ரெஃபரன்ஸ் நோட்னு எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம இங்கே ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறது வோல்டேஜ், நோட் வோல்டேஜ் மெத்தட். இந்த பிரின்சிபல் நோட் 1 and 2ல இருக்க போகிற வோல்டேஜ் நமக்கு வேணும். அப்போ ஒரு நோட 0 கிரவுண்ட் ஆர் ரெஃபரன்ஸ் நோடுன்னு வச்சுட்டோம்னு சொன்னால் 2 வோல்டேஜ் நமக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். ஸோ பாருங்க இது என்ன பண்ண போகிறோம், KCL requires total current out of node 1 to be 0. அந்த கண்டிஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ யூஸ்வலாக எப்போவுமே என்ன பண்ணுவோம்னா, இந்த ஒரு நோட் எடுத்துட்டா இந்த நோட்லேருந்து எல்லா கரண்ட்டுமே அவுட்டர் கரண்ட்டுன்னு சொல்லி அசியூம் பண்ணிப்போம். அதே மாதிரி இந்த நோட்லையும் எல்லா கரண்ட்டும் அவுட்டர் கரண்ட்டுன்னு சொல்லி அசியூம் பண்ணி நம்ம ஈக்குவேஷனை எழுதுறோம். அவ்வளோதான். அப்போ பாருங்க ஃபர்ஸ்ட் நோடுக்கு KCL அப்ளை பண்ண என்ன வருது பாருங்க, V1 minus VA. ஸோ இதில் இருக்கிறது V1, கரண்ட் வெளில போகுது, அதனால V1 minus VA divided by RA plus V1 by RB.
plus V1 minus V2 by RC. ஸோ பாருங்க அதான் எழுதிக்கணும் நம்ம இங்கே. அடுத்து நோட் 2 பாருங்க, V2 minus V1 by RC, V2 by RD, V2 minus VB by RE ன்னு எழுதிக்கும். V2 minus VB by RE equal to 0. இதான் மெத்தட். KCL அப்ளை பண்ணும்போது எல்லா கரண்ட்டும் அவுட்டர் கரண்ட்னு எடுத்துக்கணும். ஸோ தட் சம் ஆஃப் ஆல் த கரண்ட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0. எத்தனை நோடு இருக்கோ அத்தனை நோடுக்கு KCL அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லையா டேரக்டாக இந்த மாதிரி இன்ஸ்பெக்ஷன் மெத்தடில் மேட்ரிக்ஸ் எழுதணும். ஸோ இங்கே எழுதும்போது என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், நம்மளோட மேட்ரிக்ஸ் வந்து G கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இன்டூ V ஈக்குவல் டு I. ஸோ KCL ஆர் நோடல் அனாலிசிஸ் மெத்தடில் G இன்டூ V ஈக்குவல் டு I. Gன்றது கண்டக்டன்ஸ், ரெசிஸ்டன்ஸோட இன்வர்ஸ். ஓகேவா? ஆர் உங்களுக்கு இது கஷ்டமா இருந்துச்சுன்னா 1/R அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அவ்வளோதான். 1/R மேட்ரிக்ஸ் இன்டூ V ஈக்குவல் டு I மேட்ரிக்ஸ். ஸோ எப்படி எழுதிருக்கும் பாருங்க. இப்போ இது வந்து G11. G11ன்றது என்ன? ஃபர்ஸ்ட் நோட்ல கனெக்ட் ஆயிருக்க எல்லா கண்டக்டன்ஸும். ஸோ GA பிளஸ் GB பிளஸ் GCன்னு வரும். அதை தான் நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? 1/RA பிளஸ் 1/RD பிளஸ் 1/RCன்னு எழுதியிருக்கோம், ரெசிஸ்டன்ஸ்ல கொடுத்துருக்கிறதுனால. சில ப்ராப்ளம்ல உங்களுக்கு நோடல் மெத்தட மூலையே யூனிட் கொடுத்துருப்பாங்க. நல்லா நீங்க சர்க்யூட்டை அதை நோட் பண்ணணும். நீங்க 2 ohmsன்னு கொடுத்துருக்காங்களா இல்ல 2 mho கொடுத்துருக்காங்களான்னு பாருங்க. mho கொடுத்துருந்தா அப்ப டைரக்டா நம்ம இங்க வந்துட்டு 2 பிளஸ் 3 பிளஸ் 1 அப்படி போட்டுக்கணும். ஓம்ஸ்ல கொடுத்துருந்தாங்கன்னா 1/2 பிளஸ் 1/3 பிளஸ் 1/1 அந்த மாதிரி போடணும். அதை பார்த்து போடுங்க. அடுத்தது இந்த நான் டயகனல் எலிமெண்ட் பாருங்க, ரெண்டு நோடுக்கு காமனா உள்ள ரெசிஸ்டன்ஸ். ஸோ அது வந்து மைனஸ் எடுத்துருக்கோம். அகெயின் R21 G21 G22 போட்டிருக்கோம். இன்டூ அன்னோன் வந்து இங்கே வோல்டேஜ். ஸோ V1 V2 ஈக்குவல் டு ரெண்டு மெஷ்ல ரெண்டு ஈக்குவேஷனுக்கு இருக்கக்கூடிய கரண்ட், ரெண்டு நோடுக்கு இருக்கக்கூடிய கரண்ட். இந்த நோட்ல உங்களுக்கு சோர்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க? VA கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே என்ன கரண்ட் இருந்திருக்கும்? VA டிவைடட் பை RE. இந்த நோட்ல VB டிவைடட் பை RE. VB டிவைடட் பை RE. அண்ட் இதுல பாருங்க, இதுல நம்ம ரெண்டுமே பிளஸ்ன்னு எடுத்துக்கணும். பிகாஸ் என்ன அசியூம் பண்றோம்? டிரைவ்ஸ் கரண்ட் இன்டூ நோடுன்னு அசியூம் பண்றோம் ரெண்டு சோர்ஸ்க்குமே. ஸோ அதனால பாசிட்டிவ்னு எடுத்துருக்கோம். ஓகே, இந்த கரண்ட் டைரக்ஷனையும் இந்த கரண்ட் டைரக்ஷனையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து பிளஸ் மைனஸ்ன்னு இருக்கு. ஸோ இது வந்து கரண்ட்டை டிரைவ் பண்ணுது அப்படின்ற மீனிங்ல VA பை RA பிளஸும் VB பை RE பிளஸும் எடுத்திருக்கோம். ஓகேவா? இப்போ இந்த ஈக்குவேஷனை மறுபடியும் கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி V1 V2 நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சப்போஸ் இதுல ஆன்சர் வந்து நெகட்டிவ் வருது ஆஃப்டர் சால்விங், ஆன்சர் இஸ் நெகட்டிவ் ஆஃப்டர் சால்விங் இருந்தா ஆன்சர்னா என்ன ஆன்சர்? நமக்கு V1 V2 தான் ஆன்சரா இங்க கிடைக்கும். அது ஏதாவது ஒன்று நெகட்டிவா வருது அப்படின்னு சொன்னா இட் மீன்ஸ் கரண்ட் டைரக்ஷன் இஸ் ரிவர்ஸ் ஆஃப் த அசியூம்டு ஒன். ஒரு ப்ராப்ளம் பார்த்தா நமக்கு நல்லாவே புரியும். ஒரு ப்ராப்ளம் பார்த்தோம், ஒரு காமன் ப்ராப்ளம் எடுத்து ரெண்டு மெத்தடுக்குமே போட்டிருக்கும். அப்படியே இந்த கரண்ட் இன் ஈச் பிரான்ச் ஆஃப் த நெட்வொர்க், அதுதான் கொஸ்டின். என்ன கண்டுபிடிக்கணும்? கரண்ட் இன் ஈச் பிரான்ச். இதுல எத்தனை பிரான்ச் இருக்கு? ஸோ இது ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம், இது ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம், இது ஒரு பிரான்ச் எடுத்துக்கலாம். அல்லது சிம்பிளா சொன்னோன்னா இந்த பிரான்ச் இந்த பிரான்ச் இந்த பிரான்ச் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ I5 ohms, I10 ohms, I2 ohms இதான் நம்மள கேட்டிருக்காங்க. ரெண்டு மெத்தடும் யூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மெத்தட்ல ரூட் கரண்ட்ஸ் அசியூம் பண்ணிப்போம் I1 and I2. ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல மேட்ரிக்ஸ் எழுதுங்க. R இன்டூ I ஈக்குவல் டு V. இதுல V பாருங்க, இந்த ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல இருந்து வெளியே வருது, அதனால பிளஸ் 20 போட்டிருக்கோம். இதுல பாருங்க, இந்த கரண்ட் வந்து பாசிட்டிவ்ல என்டர் ஆகுது, அதனால -8 போட்டிருக்கோம். ஸோ டெல்டா del1 del2 ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. அதுல இருந்து I1 I2 கிடைச்சோம். ஆனா அதோட நமக்கு கொஸ்டின் முடியல. நமக்கு கிடைச்சது இந்த லூப் கரண்ட்ஸ் தான். ஆனா அவங்க கேட்டிருக்கிறது பிரான்ச் கரண்ட். அப்ப I5 I10 I2 இது கண்டுபிடிக்கணும். I5 என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இதே I1 தான் இருக்கும். So I5 ohms is equal to I1 என்னவோ அதேதான் ஆன்சர். I2 ohms இதுல என்ன கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இந்த I2 கரண்ட் தான், இந்த I2 தான் இப்படி ஃப்ளோ ஆயிட்டு இருக்கு. இப்போ I2 ohmஸும் வந்துட்டு 1 amps. இந்த I2 தான் I2 ohmஸோட ஆன்சர். I10 பாருங்க, I10ன்றது இந்த ரெசிஸ்டன்ஸ்ல I1 இந்த டைரக்ஷன்லயும் I2 இந்த டைரக்ஷன்லயும் ஃப்ளோ ஆகுது. டிஃபரன்ஸ் கரண்ட் தான் I10ல இருக்கும். பாருங்க, I10 is equal to I1 minus I2 equal to 1 amps வந்துருச்சு. இப்போ இது -1 வந்திருந்தா I2 minus I1 தான் கரெக்ட் ஆன்சர்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ நோடல் அனாலிசிஸ்ல பாருங்க, அதே சர்க்யூட் தான். ஆனா இங்க என்ன நம்ம அசியூம் பண்ணணும்? நோட் அசியூம் பண்ணணும், நோட் வோல்டேஜ் அசியூம் பண்ணணும். ஸோ இங்க ஒரே ஒரு பிரின்சிபல் நோட், ரெண்டு இருக்கு. இது ஒரு பிரின்சிபல் நோட் எடுத்துட்டோம், இதை வந்து ரெஃபரன்ஸா எடுத்துட்டோம். ஸோ V1 அப்படின்னு எடுத்துக்கோம். ஒரு ஈக்குவேஷன் எழுதுனா போதும். இதுக்கு எல்லா கரண்ட்டையும் அவுட்வர்ட் கரண்ட்லையும் எடுத்துருக்கோம்.
பாருங்க ஈக்குவேஷன் பாருங்க V1 minus 20 divided by 5. ஸோ இந்த கரண்ட் எழுதி இருக்கும் V divided by resistance 5. ஸோ இந்த கரண்ட் அடுத்து இந்த பிரான்ச் V by 10. ஆக்சுவலாக இது V minus 0 by 10 இருக்கும், அதுதான் V by 10 நம்ம எழுதுறோம். அடுத்தது இந்த பிரான்ச் V1 minus 8. இதுவும் வந்துட்டு பிளஸ் தான் இங்கே மேலே இருக்கு, அதனால இதுவும் -8 divided by 2 equal to 0 இருக்கும். இதுக்கு எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணுங்க. V1 equal to 10 வோல்ட்னு கிடைக்குது நமக்கு. ஸோ V1 10 வோல்ட்னு கிடைச்சிருச்சு. நமக்கு I 5 ohms வேணும் இல்லையா? I 5 ohms எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம்? இந்த பாயிண்டோட பொட்டன்ஷியலும் இந்த பொட்டன்ஷியலும் நமக்கு தெரியும். இது ரெண்டுத்தையும் சப்ட்ராக்ட் பண்ணி இந்த ரெசிஸ்டன்ஸால டிவைட் பண்ணா இதுல இருக்க கரண்ட் நமக்கு கிடைச்சிரும். ஸோ I 5 ohms is equal to 10 minus 20. இது 10, இது 20 கொடுத்துருக்காங்க, divided by 5. ஸோ -2 ohms வந்துச்சு. இப்போ என்ன அர்த்தம்? மைனஸ் என்ன அர்த்தம் சொன்னோம்? I 5 ohmsல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து இன்டு த நோடு இருக்கு. நம்ம எடுத்தது அவுட் சைடு நோடுன்னு எடுத்தோம், பட் ஆக்சுவல் டைரக்ஷன் இன்டு த நோடு இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? அடுத்து பாருங்க I 2 ohms. I 2 ohmsன்றது என்ன? மறுபடியும் இந்த ரெசிஸ்டன்ஸோட இந்த எண்டும் எங்க கனெக்ட் ஆகுதுன்னு பாருங்க. ரெசிஸ்டன்ஸோட இந்த எண்டு வந்து V1 பொட்டன்ஷியல் இருக்கு, 10 வோல்ட்ல இருக்கு. இந்த எண்டு வந்து 8 வோல்ட்ல இருக்கு. அப்போ இங்க எவ்வளவு வோல்டேஜ் டிராப் இருக்கும்? 10 minus 8 divided by R2 போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும் 1 ohms. இது பாசிட்டிவ் தான் வந்திருக்கு. இப்போ அஸ்யூம் பண்ண டைரக்ஷன் கரெக்ட். இது I 10 ohms. இதுல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகும்? இந்த பொட்டன்ஷியல் எவ்வளவு இருக்கும்? 10 இருக்கு, இது 0ல இருக்கு. ஸோ 10 minus 0 divided by 10. 10 minus 0 divided by 10, 1 ohms. இதுவும் பாசிட்டிவ். ஸோ கரெக்ட் டைரக்ஷன். புரிஞ்சுச்சா? ஓகே, இந்த ஒரு ப்ராப்ளம் பார்க்கலாம். obtain current through the 10 volt battery for the circuit show. 10 volt எங்க இருக்கு? இங்க இருக்கு. இந்த பேட்டரியில இருந்து வர கரண்ட் என்னன்னு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ நமக்கு அவங்க மெஷ் அனாலிசிஸா நோடல் அனாலிசிஸா எதுவுமே சொல்லலை, நாமளே தான் டிசைட் பண்ணணும் இது மெஷ் அனாலிசிஸ்ல போடுறதா நோடல் அனாலிசிஸ்ல போடுறதான்ட்டு. எது நமக்கு ஈஸியோ அதை போட்டு போக வேண்டியதுதான். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மெஷ் அனாலிசிஸ்ல போட்டிருக்கேன். உங்களுக்கு டிஃபரன்ஸ் காட்டுன்றதுக்காக 2 மெத்தடுமே நான் போட்டிருக்கேன். ஸோ இதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் மெஷ் அனாலிசிஸ் போட்டிருக்கேன். மெஷ் அனாலிசிஸ்ல என்ன பண்ணிருக்கேன்? இந்த கரண்ட் சோர்ஸை வோல்டேஜ் சோர்ஸா கன்வெர்ட் பண்ணிட்டேன். ஸோ 1 into 2 வோல்ட் வந்துச்சு. இந்த 2 ohms சீரீஸ்ல போட்டேன். இது ஒரு லூப், இது ஒரு லூப். 2 ஈக்குவேஷன் கிடைக்கும் நமக்கு. I1 I2 2 ஈக்குவேஷன் கிடைக்கும். ரெண்டுத்தையும் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். கிராமர்ஸ் மெத்தட் தான் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணியிருக்கேன். I1 I2 ரெண்டுமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். நமக்கு கேட்குறது 10 வோல்ட்ல இருக்கிற கரண்ட் தான். இந்த லூப்ல என்ன கரண்ட் இருக்கு? நமக்கு I2 தான் இருக்கு. அப்போ I2 ஈக்குவல் டு என்ன ஆன்சரோ அதுதான் ஆன்சர். I1 கூட நீங்க கண்டே பிடிக்கவே தேவையில்ல, I2 மட்டும் கண்டுபிடிச்சா போதும் மெஷ் அனாலிசிஸ் மெத்தட்ல போட்டா. ரைட்டா? இதே நோடல் அனாலிசிஸ் மெத்தட்ல பாருங்க. ஸோ அந்த சர்க்யூட்டை தான் ரீட்ரா பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் இந்த 2 ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணிட்டேன், 3 ohmsன்னு போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஸோ இந்த சர்க்யூட் எனக்கு வந்துச்சு. என்ன பண்ணேன்? நான் நோடு வோல்டேஜை அசியூம் பண்ணேன். ஸோ வின்னு அசியூம் பண்ணிக்கிறீங்க. கேசியில் அப்ளை பண்ணுங்க நோடுக்கு. ஸோ V -2 divided by 3. V -2 divided by 3 ப்ளஸ் எல்லா கரண்ட் டைரக்ஷனும் அவுட்டர் அப்படின்னு அசியூம் பண்ணியிருக்கோம்னு அர்த்தம். அடுத்தது V divided by 2, அதாவது V minus 0 by 2, அதான் V by 2 போட்டிருக்கோம். அடுத்தது இந்த சைடு வாங்க, இங்க வந்து V -10 ஆக்சுவலா வந்திருக்கணும். ஆனா நமக்கு பேட்டரியை ரிவர்ஸ் பண்ணி கொடுத்ததுனால இந்த கரண்ட்டை மட்டும் எப்படி எடுத்துட்டோம்? V +10 எடுத்துட்டோம். ஓகேவா? V +10 எடுத்துட்டோம். ரைட். டிவைடட் பை இந்த 1 ohms ஈக்குவல் டு 0. ஸோ இதை சால்வ் பண்ணுங்க. இதை சால்வ் பண்ணா நமக்கு வோல்டேஜோட ஈக்குவேஷன் கிடைக்குது. வோல்டேஜோட ஆன்சர் கிடைக்குது. V ஈக்குவல் டு -5.1 வோல்ட்னு கிடைக்குது. அதுல இருந்து I ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ I in 10 வோல்ட் தான் நமக்கு வேணும். V +10 divided by 1 வரும், 4.91. பார்த்தீங்கன்னா இதுல வந்து ஆன்சரும் அதுல வந்து ஆன்சரும் ஒன்று தான் I2க்கு. ஆனா என்ன, இங்க நம்ம வந்துட்டு 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ற மாதிரி இருக்கு, 2 ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கு. நோடல் மெத்தட்ல ஒரே ஒரு ஈக்குவேஷனை எழுதிட்டு இதை சால்வ் பண்ணாலே ஆன்சர் வந்துருச்சு. ஸோ இப்போ நம்ம கண்டிஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஏன்னா என்ன சொல்லிச்சு கண்டிஷனு, எது வந்துட்டு அக்ரியபிள் மெத்தட்னு பார்க்கும்போது எது நோடு கம்மியாக இருந்தால் நோடு மெத்தடும், நம்பர் ஆஃப் மெஷ் கம்மியாக இருந்தால் மெஷ் மெத்தடும் இருக்குன்னு சொல்லிச்சு. இப்போ இந்த சர்க்யூட்ல பாருங்க 2 மெஷ் இருக்கு, ஆனால் ஒரே ஒரு நோடு தான் இருக்கு. அப்போ நோடு தான் கம்மியாக இருக்கு இல்லையா? அப்போ அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட் நமக்கு. அப்போ நோடு தான் ஒரே ஒரு ஈக்குவேஷன் வரும், அதுதான் ஈஸியஸ்ட் மெத்தட். ரைட்டா? அது புரியறதுக்கு தான் அந்த ப்ராப்ளம் போட்டுருக்கோம் நம்ம. ஓகே, மீதி ப்ராப்ளம்ஸ் நம்ம நெக்ஸ்ட் லெக்சரில் பார்க்கலாம். தேங்க்யூ. லாஸ்ட்டாக நம்ம எலக்ட்ரிக் சர்க்யூட்ஸில் மெஷ் அனாலிசிஸ் நோட் அனாலிசிஸ் பார்த்தோம்னா, ஸோ அதை கண்டினியூ பண்ணி 1 or 2 ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம். அதுக்கப்புறம் சூப்பர் மெஷ்னா என்ன, சூப்பர் நோட்னா என்ன, அதில் எப்படி ப்ராப்ளம்ஸ் போடுறது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம் பாருங்கள். ஃபார் த கிவன் சர்க்யூட் ஃபைண்ட் த கரண்ட் அண்ட் வோல்டேஜ் ட்ராப் அக்ராஸ் 5 ohm ரெசிஸ்டர்.
5 ohm இங்க இருக்கு. ஸோ இந்த சர்க்யூட்டை ஃபர்ஸ்ட் அப்சர்வ் பண்ணுங்க. இதுல வோல்டேஜ் சோர்ஸே கிடையாது. அண்ட் தென் ரெண்டு கரண்ட் சோர்ஸ் இருக்கு. ரெண்டுமே ஐடியல் கரண்ட் சோர்ஸா இருக்கு. ஸோ கண்டிப்பா இங்க நம்மளால மெஷ் ஈக்குவேஷன்ஸ் எழுத முடியாது. ஸோ யூஸ் நோடல் அனாலிசிஸ். டைரக்டா நம்ம நோடல் அனாலிசிஸ் மெத்தடுக்கு போயிடலாம். ஸோ இன்ஸ்பெக்ஷன் மெத்தட்ல நோடல் அனாலிசிஸ்ல மேட்ரிக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எழுதுங்க. G matrix into V matrix equal to I matrix வரும். ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ல கனெக்ட் ஆயிருக்க எல்லா ரெசிஸ்டன்ஸோட இன்வர்ஸ் எடுத்துட்டு அப்புறம் ஆட் பண்ணணும். ஓகேவா? ஆட் பண்ணிட்டு இன்வர்ஸ் எடுக்கக்கூடாது. அதனால தான் இது G மேட்ரிக்ஸ்ன்னு நான் சொல்றேன், 1/R மேட்ரிக்ஸ்ன்னு சொல்லாம. ஸோ ஃபர்ஸ்ட் நோட்ல இருக்க ரெசிஸ்டன்ஸ்லாம் பாருங்க. இந்த 4 ohms கனெக்ட் ஆயிருக்கு, 5 ohms கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ 1/4 + 1/5 அப்படின்னு எழுதுரும். அடுத்தது பாருங்க G12. ஸோ 1க்கும் 2க்கும் இடையில இருக்க ரெசிஸ்டன்ஸ் ஒரே ஒரு 1/5 மட்டும் இருக்கு. அதை மைனஸ் சைன்ல எடுத்துக்கணும். ஸோ ஞாபகம் இருக்கு இல்லையா? டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பிளஸ் சைன்ல எடுத்துக்கணும், நான் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே மைனஸ் சைன்ல எடுத்துக்கணும். அடுத்தது பாருங்க 1க்கும் 3க்கும் இடையில ரெசிஸ்டன்ஸ் இருக்கான்னு பாருங்க, இருக்கு. ஸோ 4 ohms ஒன்று இருக்கு. ஸோ -1/4 ohm. இந்த பர்டிகுலர் ப்ராப்ளம்ல பாத்தீங்கன்னா இந்த எலிமெண்ட் வந்து 0 ஆகுது. இது என்ன எலிமெண்ட்? R23. 2க்கும் 3க்கும் இடையில நமக்கு ரெசிஸ்டன்ஸ் இல்லை, கரண்ட் சோர்ஸ் தான் இருக்கு. ஸோ இது வந்து 0 ஆயிடுச்சு. அதே மாதிரி R32வும் 0 ஆயிடுச்சு. இன்ட்டு V1 V2 V3 தான் நமக்கு இங்க அன்னோனு. அண்ட் கரண்ட் மேட்ரிக்ஸ் பாருங்க எப்படி எழுதியிருக்கோம். யூஸ்வலா நம்ம இங்க பிளஸ்ன்னு எடுக்கணும். எப்போ அப்படின்னு சொன்னா கரண்ட் வந்து இன்டூ த நோடு இருக்கும்போது பிளஸ்ன்னு எடுக்கணும். ஆனா இங்க வந்துட்டு கரண்ட் அவே ஃப்ரம் த நோடுன்னு கொடுத்துருக்காங்க, அதனால -1 அப்படின்னு வந்துடுச்சு. அதே இந்த இது பாருங்க I2 செகண்ட் நோட்ல ஃப்ளோவோட கரண்ட் பாருங்க இன்டூ த நோட் போகுது. ஸோ +2. தேர்ட் நோட் பாருங்க, இந்த கரண்ட் இங்கிருந்து வெளில போகுது, அதனால -2. ஒரே கரண்ட் சோர்ஸ் தான் செகண்ட் நோட்க்கும் தேர்ட் நோட்க்கும். ஓகே, பட் செகண்ட் நோட்ல இன்டூ த நோடு இருக்கு, தேர்ட் நோட்ல அவே ஃப்ரம் த நோடுன்னு இருக்கு. அதனால பிளஸ் அண்ட் மைனஸ் நீங்க போட்டுருக்கோம். நமக்கு கேட்டிருக்கிறது 5 ohmsல இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் வோல்டேஜ் மட்டும் தான் கேட்குறாங்க. ஸோ நம்ம இந்த ரெண்டு நோடோட வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ணா போதும். ஸோ I5 ohms is equal to voltage across 5 ohm divided by 5 நம்ம போட்டா போதும் இல்லையா? அப்ப V5 ohms எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம்? V1 - V2. அப்ப இதை நம்ம இதுல இந்த ரெண்டு ஈக்குவேஷன் சால்வ் பண்ணா போதும். ஜஸ்ட் ஃபைண்ட் V1 and V2. பாருங்க, கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணியிருக்கோம். கிராமர்ஸ் ரூல் யூஸ் பண்ணி V1 and V2 ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். V3 தேவை கிடையாது, நீங்களே ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ I5 ohm equal to V1 - V2 divided by 5. நமக்கு ஆன்சர் எப்படி வந்திருக்கு? -1 ஆம்பியர் அப்படின்னு வந்திருக்கு. அதுக்கப்புறம் V5 ohms வோல்டேஜ் அக்ராஸும் நமக்கு மைனஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ விச் மீன்ஸ் கரண்ட் அண்ட் வோல்டேஜ் போலாரிட்டி இஸ் ரிவர்ஸ் ஆஃப் வாட் வி அசியூம்டு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன்ல எப்படி கொடுத்துருக்காங்கன்றத பார்த்து சூஸ் பண்ணுங்க. இந்த ப்ராப்ளம் பாருங்க, இந்த சர்க்யூட் ஃபைண்ட் த கரண்ட் இன் 1 ohm ரெசிஸ்டர். 1 ohm ரெசிஸ்டர்ல இருக்க கரண்ட்டை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா இதை அப்படியே ஜஸ்ட் பார்க்கும்போது உங்களுக்கு 3 மெஷ் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் அது கிடையாது. இந்த கரண்ட் சோர்ஸும் இந்த ரெசிஸ்டன்ஸும் பேரலில் இருக்கிறது ஒரு ப்ராக்டிக்கல் கரண்ட் சோர்ஸ். ஸோ இதை நம்ம ஒரு வோல்டேஜ் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட். அதுவே ஒரு ஸ்டெப் நமக்கு ரெடியூஸ் ஆயிடும். ஸோ கன்வெர்ட்டிங் கரண்ட் சோர்ஸ் டு வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டு மெஷ்ஷாக மாறிடும் இந்த ஈக்குவேஷன். ஸோ பாருங்க, இந்த மாதிரி வரும் சர்க்யூட். இப்போ நம்ம ரெண்டு மெஷ் ஈக்குவேஷன் எழுதுறதா இல்லை ஒரே ஒரு நோடல் ஈக்குவேஷன் எழுதுறதான்னு யோசிச்சு பார்த்தா நமக்கு ஒரு ஈக்குவேஷன் எழுதுறது தான் பெஸ்ட் அண்ட் டைம் சேவ் பண்ணும் இல்லையா? அப்போ நோடல் மெத்தட் போயிடணும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த 1 ohmல இருக்க கரண்ட் தான் வேணும். அப்போ இங்கே வோல்டேஜ் தெரிஞ்சிச்சுனாலே இங்கே கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ பெஸ்ட் யூஸ் நோடல் மெத்தட் இந்த ப்ராப்ளம்க்கு. அப்போ இந்த நோட் வோல்டேஜை வீன்னு அசியூம் பண்ணிக்கோங்க, எல்லா கரண்ட்டையும் அவுட்வர்ட் கரண்ட்னு அசியூம் பண்ணிக்கோங்க. அப்போ எப்படி எழுதுவோம்? இது V - 5 volt இங்கே கொடுத்துருக்காங்க, டிவைடட் பை 2 இந்த ரெசிஸ்டர், பிளஸ் இந்த பிரான்ச்சுக்குள்ள கரண்ட் V டிவைடட் பை 1 ohms. அடுத்து இந்த பிரான்ச்சுக்குள்ள கரண்ட் V -4 தான். இதுவும் இங்கே பிளஸ் இருக்க போலாரிட்டி. சப்போஸ் ரிவர்ஸ்ல கொடுத்துருந்தா +4 எழுதிருப்போம், பட் இதுவும் பிளஸ் போலாரிட்டி கொடுத்ததுனால V -4 டிவைடட் பை இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸோட அடிஷன் 4 ohms ஈக்குவல் டு 0. எல்சிஎம்லாம் எடுத்து சால்வ் பண்ணீங்கன்னா V ஈக்குவல் டு 2 வோல்ட்னு கிடைக்குது. ஸோ நம்ம எடுத்த கரண்ட் டைரக்ஷன்லாம் கரண்ட் இல்லையா? பிகாஸ் எல்லாமே பாசிட்டிவ்ல இருக்கு. ஸோ எல்லா கரண்ட் டைரக்ஷனும் கரெக்டாக தான் நம்ம எடுத்திருக்கோம். நமக்கு கேட்டிருக்கிறது கரண்ட் I is equal to V divided by R. ஸோ நமக்கு 2 amps தான் ஆன்சர். இப்போ இதே மாடலில் ஒரு 2 ப்ராப்ளம் நான் இங்கே கொடுக்குறேன். இதை நீங்கள் சால்வ் பண்ணி கமெண்ட்ஸில் ஆன்சர் போடுங்க. ஓகேவா? இப்போ நம்ம சூப்பர் மெஷ் சூப்பர் நோட்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். ஓகே, இந்த ப்ராப்ளம் பாருங்க. ஃபைண்ட் த பவர் கன்சியூம்ட் பை 1 ohm ரெசிஸ்டர். இந்த 1 ohm ரெசிஸ்டர்ஸ் ரெண்டு ரெசிஸ்டர் இருக்கு இந்த சர்க்யூட். ஸோ ரெண்டு 1 ohm ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. இதில் இருக்க கரண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும், இதில் இருக்க கரண்ட்டையும் ஃபைண்ட் அவுட் பண்ணும். இப்போ இதை நம்ம வந்து சூப்பர் மெஷ்னு ஏன் சொல்கிறேன்னு சொன்னேன். சர்க்யூட்டை நல்லா அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரெண்டு
லூப்புக்கு நடுவில், ரெண்டு மெஷ்ஷுக்கு நடுவில் ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இருக்கிறத பார்க்கலாம். ஓகேவா? ஸோ ஒன் ஐடியல் கரண்ட் சோர்ஸ் பிட்வீன் டூ மெஷஸ். அப்போ என்ன ஆயிடுச்சு, நம்ம இந்த மெஷ் ஈக்குவேஷனை தனியாக எழுத முடியாது, அதே மாதிரி இந்த மெஷ் ஈக்குவேஷனையும் தனியாக எழுத முடியாது. அதனால என்ன பண்ண போறோம்னா ரெண்டு மெஷ்ஷையும் மெர்ஜ் பண்ண போகிறோம். அண்ட் அந்த மெர்ஜ் பண்ண மெஷ்ஷை தான் சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ புரிஞ்சிச்சா? ரெண்டு லூப் ரெண்டு மெஷ்க்கு இடையில ஒரு ஐடியல் கரண்ட் சோர்ஸ் இருந்ததுன்னு சொன்னால் we are going to call that as a super mesh problem. ஸோ இங்கே பாருங்க AEFDA என்னென்ன, AEFDA இது வந்து ஒரு மெஷ், BEFCD அதாவது BEFCD இது வந்து ஒரு மெஷ். ஆனால் சூப்பர் மெஷ்ன்றது என்னது, இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி இங்கே போய் முடியறதுதான் சூப்பர் மெஷ். ஓகேவா? AEBCFDA சூப்பர் மெஷ் அப்படின்னு சொல்கிறோம். இங்கே என்ன பண்ண போகிறோம், அப்படியே கேவிஎல்லை அப்ளை பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த வோல்டேஜ் சோர்ஸ் 10 வோல்டேஜ் ரைஸ் எடுத்துக்கணும். சி இந்த கரண்ட் டைரக்ஷன், ஃபஸ்ட்டு கரண்ட் டைரக்ஷன் ரெண்டு மெஷ்க்கும் நீங்கள் அசியூம் பண்ணிடுங்க. I1 I2 நீங்கள் நம்ம எடுத்துருக்கோம். 10 மைனஸ், ஸோ இது எப்பவுமே ட்ராப்னு எடுத்துக்கோங்க இல்லையா? ஸோ மைனஸ் 1 into I1. ஸோ இங்கே I1 கரண்ட் தான் ஃப்ளோ ஆகும். அடுத்து நேராக இந்த பிரான்ச்சுக்கு வாங்க. இந்த பிரான்ச்சில் ஒன்றுமே இல்லை, ரெசிஸ்டன்ஸ் இல்லாதனால விட்டுருங்க. அடுத்து பாருங்க சூப்பர் மெஷோட அடுத்த பிரான்ச் EBக்கு வாங்க. EBலையும் ஒன்றும் இல்லை, விட்டுருங்க. அடுத்து BCக்கு வந்துடணும். இப்போ BCயில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராப் இருக்குது, ஒரு ரெசிஸ்டன்ஸோட ட்ராப் இருக்குது. அது என்னன்னு பார்த்தா இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ 1 இன்டூ அதில் போகிற கரண்ட் I2, ரைட்டா? ஸோ மைனஸ் 1 into I2 அப்படின்னு எழுதணும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாருங்க, இங்கே வந்து ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போகணும். ஸோ இட் இஸ் ட்ராப் இல்லையா? மைனஸ் 5 ஈக்குவல் டு 0 பிகாஸ் CF பிரான்ச்சில் ஒன்றும் கிடையாது, FD பிரான்ச்சில் ஒன்றும் கிடையாது. ஸோ புரிஞ்சிச்சா? சூப்பர் மெஷ்ஷை ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். ஈச் பிரான்ச்சில் உள்ள வோல்டேஜ் ட்ராப்பை எழுதிட்டே வரணும், அதாவது KVL அப்ளை பண்ணணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட்டு 10 இருக்குது வோல்டேஜ் ரைஸ். ஸோ ப்ளஸ் 10 எடுத்துட்டோம். அடுத்து இங்கே ட்ராப் ஆகுது 1 into I1 கரண்ட். அடுத்து இந்த பிரான்ச்சில் ஒன்றும் இல்லை, இங்கே ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த பிரான்ச்சில் 1 into I1 மைனஸ் 1 into I1. அப்புறம் இங்கே நமக்கு மறுபடியும் ட்ராப் ஆகுது. ஸோ மைனஸ் 5 ஈக்குவல் டு 0. இதை சால்வ் பண்ணிங்கன்னா ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1. இன்னொரு ஈக்குவேஷன் நமக்கு வேணும் இல்லையா? அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா கரண்ட் சோர்ஸ் போகிறோம். ஸோ இந்த கரண்ட் சோர்ஸை எடுத்துகிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், இந்த கரண்ட் சோர்ஸில் கரண்ட் 2 amps ஃப்ளோ ஆகுது, பட் இட் இஸ் பிட்வீன் டூ மெஷர்ஸ். அப்போ இந்த லூப் கரண்ட் I1 ஆல்ரெடி போயிட்டுருக்கு, I2 இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இந்த I1 I2ஓட டிஃப்ரென்ஸ் தான் இந்த கரண்ட் சோர்ஸாக இருக்க முடியும். அப்போ எழுதுகிறோம் பாருங்கள், I2 மைனஸ் I1 ஈக்குவல் டு 2. ஏன் நம்ம I2 ப்ளஸ் போடுறோம் நம்ம, ஏன்னா I2 தான் கொடுத்துருக்க கரண்ட் சோர்ஸோட டேரக்ஷனில் இருக்குது. அப்போ I2க்கு ப்ளஸ் போடுறோம், I1 ஆப்போசிட்டில் டேரக்ஷனில் இருக்குது. ஸோ மைனஸ் I1 போடுறோம் ஈக்குவல் டு 2 ஈக்குவேஷன் கிடச்சிச்சு. இப்போ இந்த 2 ஈக்குவேஷனை சால்வ் பண்ணால் நமக்கு I2 I1 ரெண்டுமே கிடச்சிரும். அண்ட் அவங்க கேட்டிருக்கிறது இந்த 1 ohmஸில் இருக்க பவர், இந்த 1 ohmஸில் இருக்க பவர் கேட்டிருக்காங்க. இந்த ரெண்டுலேயும் இருக்க கரண்ட் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஸோ பவரை ஃபைண்ட் அவுட் பண்ணோன்னா I² into R. ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள், ஆன்சர் வந்துடும். ஓகேவா? அடுத்த ப்ராப்ளம் பாருங்கள். இதில் வந்து ஃபைண்ட் த பவர் சப்ளைட் பை த கரண்ட் சோர்ஸ். ஒரு கரண்ட் சோர்ஸ் கொடுத்துருக்காங்க, இதோட பவர் கேட்குறாங்க. ஸோ இந்த கரண்ட் சோர்ஸோட பவர் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் ஆல்ரெடி I இது கரண்ட் பவர் வேணும்னா V கிடச்சிச்சுன்னா V இந்த I போட்டால் பவர் கிடச்சிடும். அதுக்கு முன்னாடி இந்த சர்க்யூட்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். இப்போ வந்து இதில் இந்த வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் ரெண்டு நோடுக்கு நடுவில் இருக்குது. ஓகே, ஸோ வோல்டேஜ் சோர்ஸ், ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் பிட்வீன் டூ நான் ரெஃபரன்ஸ் நோட். இங்கே ஃபஸ்ட்டு நோடெலாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஸோ எப்படி பண்ணுவோம், V1 V2 V3 இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ் நோட். ஸோ 3 நோடு பிரின்சிபல் நோடு எடுத்துருக்கோம், 1 ரெஃபரன்ஸ் நோடாக போச்சோம். மொத்தம் 4 நோடு, அதில் 3 பிரின்சிபல் நோடு இருக்குது. இப்போ இந்த 2 பிரின்சிபல் நோடுக்கு நடுவில் ஒரு ஐடியல் வோல்டேஜ் சோர்ஸ் வந்துருக்கு. அப்போ என்ன பண்ண முடியாது, இந்த வோல்டேஜ் சோர்ஸை நம்மளால கரண்ட் சோர்ஸாக கன்வெர்ட் பண்ண முடியாது. இப்போ அதை வச்சுக்கிட்டு இந்த ப்ராப்ளமை ப்ரொசீட் பண்ண போகிறோம். அண்ட் இந்த 2 நோடையும் நம்ம சேர்த்து என்னன்னு சொல்ல போகிறோம், சூப்பர் நோடுன்னு சொல்ல போகிறோம். சூப்பர் நோடு V1 V2 அப்படின்னு சொல்ல போகிறோம். ரைட்டா? இதுதான் சூப்பர் நோட் டெக்னிக். இப்போ பாருங்கள், அங்கே எப்படி நம்ம 2 மெஷை சேர்த்து ஒரே மெஷாக எடுத்தோமோ, இங்கே 2 நோடை சேர்த்து ஒரே நோடை எடுத்து KCL அப்ளை பண்ண போகிறோம். அவ்வளோதான். அப்போ இந்த நோடு ஃபஸ்ட்டு, இந்த நோடுக்கு எப்படி அப்ளை பண்ணுவோம், நம்ம V1 டிவைடட் பை 4னு போகணும், ஆர் V1 மைனஸ் 0 டிவைடட் பை 4. இந்த ரெஃபரன்ஸ்க்கு எப்போவுமே 0 வோல்டேஜ் தான் இல்லையா? ஸோ V1 டிவைடட் பை 4 வந்துருச்சு. அடுத்தது இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெசிஸ்டன்ஸ்குள்ளே கரண்ட் எழுதணும் இல்லையா? அப்போ V1 மைனஸ் V2 டிவைடட் பை 2 அதுவும் வந்துருச்சு. ஸோ இந்த வோல்டேஜ் முடிஞ்சிருச்சு. அடுத்து இந்த நோடுக்கு வாங்க, V3 நோடுக்கு ஃபஸ்ட்டு V3 டிவைடட் பை 8. ஓகேவா? அடுத்தது
v3 minus v2 divided by 2 அது முடிஞ்சிருச்சா ஈக்குவல் டு 0 அவ்வளோதான். ஸோ ரெண்டு நோடையும் ஒரே நோட் மாதிரி கன்சிடர் பண்ணி அந்த வோல்டேஜ் வச்சு ஈக்குவேஷன் எழுதணும். ஸோ இதில் பாருங்க 3 அன்னோன் இருக்கு ஈக்குவேஷன் 1. அதுக்கப்புறம் இந்த v2 நோடுக்கு நார்மலாக அப்ளை பண்ணுற மாதிரி நம்மளோட கேசியில் அப்ளை பண்ணுங்க. ஸோ v2க்கு எப்படி அப்ளை பண்ணுவோம்? v2 minus v1 divided by 2. பட் இந்த சைடு உள்ளது v2 minus v3 divided by 2. ஓகேவா? அப்புறம் பாருங்க இது ரெண்டும் நம்ம அவுட்வர்ட் கரண்ட் தானே எடுத்து எழுதுறோம். கேசியில் நார்மலாக எல்லாமே அவுட்வர்ட் கரண்ட்னு எடுத்து எழுதணும். இந்த கரண்ட் பாருங்க இன்வர்ட்ல இருக்கு. ஸோ -5 ஈக்குவல் டு 0ன்னு வரும், ஆர் ஈக்குவல் டு 5ன்னு வரும். ஓகேவா? ஸோ ரெண்டு ஈக்குவேஷன் எழுதிட்டோம். ஆனால் 3 அன்னோன் இருக்கு. அப்போ இன்னொரு ஈக்குவேஷன் இல்லையா? அந்த இன்னொரு ஈக்குவேஷன் எங்கேருந்து நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னால் கொடுத்துருக்க வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்தே கிடைக்க போகுது. இந்த வோல்டேஜ் சோர்ஸ்லேருந்தே கிடைக்க போகுது. ஸோ எப்படி இருக்கீங்க வோல்டேஜ் சோர்ஸ்ல பாருங்க, வோல்டேஜ் சோர்ஸ் ஒரு பொலாரிட்டி v1லையும் இன்னொரு பொலாரிட்டி v3லையும் கனெக்ட் ஆயிருக்கு. இப்போ என்ன மீனிங்க? இந்த v1 மைனஸ் v3 டிஃபரன்ஸ் தான் இந்த 10 வோல்ட். அதனால் நீங்கள் எழுதணும் v1 மைனஸ் v3 டிஃபரன்ஸ் தான் 10 வோல்ட். ஸோ தேர்ட் ஈக்குவேஷன் கிடச்சிருச்சு. ஸோ 3 அன்னோன் இருக்கு, v1 v2 v3. இப்போ 3 ஈக்குவேஷன்ஸ் இருக்கு. இதை சால்வ் பண்ணால் நமக்கு v1 v2 v3யோட ஆன்சர் கிடைக்கும். ஆனால் நமக்கு அதெல்லாம் தேவையில்லை. நமக்கு என்ன தேவைங்க? பவர் சப்ளை பை கரண்ட் சோர்ஸ் தான் தேவை. இப்போ இந்த I இன்ட்டு v தேவைன்னா இந்த v2 இருந்தால் v2 மட்டும் சால்வ் பண்ணால் நமக்கு இந்த ப்ராப்ளம். இப்போ நீங்கள் எல்லா மேட்ரிக்ஸையும் சால்வ் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஒரே ஒரு மேட்ரிக்ஸ், அதாவது v2 ஈக்குவல் டு del2 டிவைடட் பை டெல்லையும் del2யும் ஃபைண்ட் அவுட் பண்ணால் போகும். இந்த 3 ஈக்குவேஷன்லேருந்து அதை மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணி v2 சால்வ் பண்ணி v2 இன்ட்டு ஐன்னு போட்டால் நமக்கு பவர் கிடைச்சிடும். ஓகேவா? ஸோ இதுதான் சூப்பர் நோட் அனாலிசிஸ். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் போடுங்க, இன்னும் 1-2 ப்ராப்ளம் கூட சால்வ் பண்ணலாம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.